சரி, ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நேத்து நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஜர்னல் லெட்ஜர் எப்படி போடணும் பார்த்தோம். முடிச்சுட்டு கேஷ் புக்னா என்ன? அது எப்படி போடணும்னு பார்த்தோம். பெட்டி கேஷ் புக் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பிஆர்எஸ் ஒரு சின்ன இன்ட்ரோ மாரி நான் குடுத்துருக்கேன். அகைன் ஒன்ஸ் நம்ம அத ரீகேப் பண்ணிருவோம். ஸோ பிஆர்எஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கேஷ் புக்குங்கிறத நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டு வருவீங்க. பாஸ்புக் வந்து உங்க பேங்கர் சைடு அவங்க மெயின்டெயின் பண்ணிட்டு வருவாங்க. இது 2த்துக்கும் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அது எதனால இந்த டிஃபரன்ஸ் வருது? அது எப்படி நம்ம சரி பண்ணணும்? அது பத்தி நம்ம பார்க்கறதுக்கு தான் பிஆர்எஸ்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ட நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் நம்ம நேத்தே பார்த்திருந்தோம். பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது 2 பேர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க சொன்னா, ஒண்ணு பிசினஸ், இன்னொன்னு பேங்கர் பாயிண்ட் ஆஃப் வியூல. பிசினஸ் பொறுத்தவரைக்கும் பேங்க் பேலன்ஸ்ங்கிறது ஒரு அசெட். ஏன்னா, அவங்களுக்கு தான் அந்த ரைட் இருக்கு. நான் நான் எப்ப வேணா அந்த அமௌண்ட் அவங்க எடுப்பாங்க. எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ரைட் வந்து யார்கிட்ட இருக்குன்னா, பிசினஸ் கிட்ட இருக்கு. ஸோ பிசினஸ்க்கு இது ஒரு அசெட். பேங்க்குக்கு இது ஒரு லயபிலிட்டி. ஏன்னா, அவங்க அந்த அமௌண்ட்ட மெயின்டெயின் பண்ணணும். சேஃபா மெயின்டெயின் பண்ணணும். அவங்களால அந்த அமௌண்ட் எடுத்து எதுவும் யூஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பார்த்தோம்னா, டெபிட், கிரெடிட். பிசினஸ பொறுத்தவரைக்கும் இது ஒரு அசெட். ஸோ ஒரு அசெட்டா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், இன்கிரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணுவோம். டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பண்ணுவோம். பேங்க்குக்கு ஒரு லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம டெபிட் பண்ணுவோம். அண்ட் இன்கிரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பண்ணுவோம். கேஷ் புக் வந்து யாரு மெயின்டெயின் பண்ணுவா பார்த்தீங்கன்னா, பிசினஸ் அவங்க தான் மெயின்டெயின் பண்ணுவாங்க. பாஸ்புக் வந்து பேங்க் மெயின்டெயின் பண்ணுவாங்க. இது எல்லாமே நேத்தே நம்ம பார்த்துட்டோம். ஸோ பேலன்ஸ் ஆஸ் பெர் கேஷ் புக் ஈக்குவல் டூ ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பெர் பாஸ்புக்னு நேத்து சொல்லியிருந்தோம். அதே மாரி பேலன்ஸ் ஆஸ் பெர் பாஸ்புக் ஈக்குவல் டூ ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பெர் கேஷ் புக். 2ம் ஆப்போசிட்டா இருக்கும்னு நம்ம பார்த்தோம். ஓவர் டிராஃப்ட்னா என்னன்னா, உங்க அமௌண்ட் வந்து இப்போ 0வாவே இருந்தா கூட நீங்க அதையும் தாண்டி வித்ட்ரா பண்ண முடியும். ஒரு சர்டைன் லிமிட்ஸ் அண்ட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அது வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஓவர் டிராஃப்ட்ங்கிறாங்க. மெயினா கரண்ட் அக்கவுண்ட்க்கு மட்டும் தான் இத நம்ம பண்ண முடியும். சேவிங்ஸ் அக்கவுண்ட்க்கு இது பண்ண முடியாது. ஸோ, எப்படியெல்லாம் ரீகன்சைல் பண்ணணும்? இந்த ஒரு சம் போடணும் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட்டு அவங்க கொஸ்டின்ல எந்த இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க? பேலன்ஸஸ் பெர் கேஷ் புக்கா? பாஸ் புக்கா? என்ன கொஸ்டின்ல குடுத்துருக்காங்களோ, அத பேஸ் பண்ணி தான் நீங்க சம் போடணும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு அத பார்ப்பீங்க. 2வது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்? அது உங்களுக்கு ரெசிப்ட்டா? பேமெண்ட்டா? அந்த மாரி நீங்க பார்க்கணும். 3வது கேஷ் புக்ல ரெக்கார்ட் ஆயிருக்கா? பாஸ் புக்ல விட்டுருக்காங்களா? எங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க? எங்க மிஸ் பண்ணியிருக்காங்க? இத பார்ப்பீங்க. 4த்து அதோட இம்பாக்ட் என்ன? இப்போ ஒரு ஐட்டம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால என்னோட கேஷ் புக்ல என்ன இம்பாக்ட்? அது இன்கிரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ் ஆகுதா? அப்ப நான் என்ன பண்ணணும்? ஸோ அதோட இம்பாக்ட் என்னன்னு பார்த்துட்டு, அதுக்கு என்ன சொல்யூஷனோ அத பண்ணிட்டு, கேஷ் புக்கும், பாஸ் புக்கும் ஈவனா நீங்க கொண்டு வரணும். அத தான் நீங்க பண்ண போறீங்க. ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் குடுத்திருந்தேன். செக் டெபாசிட்டட் இன்டோ பேங்க் பட் நாட் கரெக்டட்ன்னு ஒண்ணு சொல்லியிருந்தோம். என்ன அப்டின்னா, டெபாசிட்ங்கிறது ஒரு ரெசிப்ட் மாரி. ஸோ செக் நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்க பேங்க்ல. ஆனா, பேங்க்ல இன்னும் அது ஆட் ஆகாமயே இருக்கு. அப்ப நீங்க என்ன நெனைப்பீங்க? செக் நமக்கு வந்திருக்கு. ஓகே. நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க கேஷ் புக்ல நீங்க போட்டிருப்பீங்க. ஸோ நான் சொன்ன மாரி லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் 2 வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்டுங்கிறது கேஷ் புக், ரைட் ஹேண்ட் வந்து பாஸ்புக். இப்போ ஒரு செக் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஆனா, பேங்க்ல வந்து அது ஆட் ஆகவே இல்ல. அப்ப என்ன ஆகும்னா, கேஷ் புக் வந்து அதிகமா இருக்கும் உங்களுக்கு. பாஸ்புக் கம்மியா இருக்கும். அப்ப நம்ப என்ன பண்ணணும்னா, கேஷ் புக்க வந்து கம்மி பண்ணணும். கம்மி பண்ணா தான் 2ம் மேட்ச் ஆகும். ஸோ வி நீட் டூ ரெட்யூஸ் தி கேஷ் புக் இன் ஆர்டர் டூ கெட் மேட்ச்ட் வித் பாஸ்புக். 2வது என்ன பார்த்தோம்னா, செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். அதாவது செக் நீங்க இஷ்யூ பண்ணியிருக்கீங்க. உங்களோட சப்ளையருக்கு நீங்க செக் பே பண்ணியிருக்கீங்க. அப்படி பே பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க கேஷ் புக்ல வந்து கம்மி பண்ணிருவீங்க. ஆனா பேங்க் சைடு என்ன ஆகும்னா, அந்த அமௌண்ட் ஆடே ஆகியிருக்காது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்ப என்ன ஆகும்? கேஷ் புக் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். பாஸ்புக் வந்து மேல இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி ஆட் பேக் பண்ணா தான் 2ம் மேட்ச் ஆகும். ஸோ வி நீட் டூ ஆட் கேஷ் புக். ஓகே. அடுத்து பேங்க் சார்ஜஸ். பேங்க் சார்ஜஸ்ன்னா என்ன சொல்றாங்கன்னா, பேங்க் சார்ஜஸ்ங்கிறது பேங்க்கே ஒரு சர்டைன் அமௌண்ட்ட டெபிட் பண்ணிருவாங்க. இந்த ஏடிஎம் கார்டு சார்ஜஸ், எஸ்எம்எஸ் சார்ஜஸ் அந்த மாரி பண்ணிருவாங்க. நமக்கு அது தெரியவே தெரியாது. அப்போ உங்க ரைட் ஹேண்ட் சைடு உங்க பாஸ்புக் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். கேஷ் புக் மேல இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கேஷ் புக்கையும் கொஞ்சம் ரெட்யூஸ் பண்ணா தான் 2ம் மேட்ச் ஆகும். ஸோ அத தான் நம்ம பண்ணுவோங்க. அடுத்து இன்ட்ரஸ்ட் ரிசீவ்டு. இன்ட்ரஸ்ட் ரிசீவ்டுங்கிறது பேங்க்ல ஒரு இன்ட்ரஸ்ட் இப்போ ரிசீவ் ஆயிருச்சு. அப்போ பேங்க்ல அமௌண்ட் அதிகமா இருக்கும். கேஷ் புக் வந்து கம்மியா இருக்கும். அப்ப கேஷ் புக்கும் நீங்க திருப்பி ஆட் பேக் பண்ணீங்கன்னா தான் 2ம் ஈக்குவல் ஆகும். இந்த மாரி ஒரு சில விஷயம் நம்ம பார்த்துட்டே இருந்தோம். இங்க வந்து ஒரு சர்டைன் லிஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நான் குடுத்துருக்கேன். ஒரு 14 டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்கும். அந்த மாரி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு கேஷ் புக்க நீங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா வச்சு போட்டீங்கன்னா, எதெல்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் குடுத்துருக்கேன். இது வந்து நீங்க எப்ப பார்க்கணும் அப்டின்னா, லாஸ்ட் மினிட் நீங்க எக்ஸாமுக்கு போறீங்க. அந்த டைம்ல நான் ரிவிஷன் பண்ணணும் அப்டின்னா, அப்ப மட்டும் இத பார்த்தீங்கன்னா போதும்.
ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் மாரி நான் குடுத்துருப்பேன். எது எதெல்லாம் ஆட் பண்ணணும், லெஸ் பண்ணணும்னு. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க படிக்கும்போது கான்செப்சுவலா, லாஜிக்கலா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ பிஆர்எஸோட இன்ட்ரோ இதுதான். இதுல இன்னொரு டாபிக் என்ன இருக்கு அப்படின்னா, அமெண்டட் கேஷ் புக். நேத்து நம்ம கேஷ் புக்னா என்னன்னு பார்த்தோம். அதுல சிங்கிள் காலம், டபுள் காலம், ட்ரிபிள் காலம் இந்த மாரி குடுத்திருந்தாங்க. கேஷ், பேங்க், டிஸ்கவுண்ட் அலோவ்டு இந்த மாரி இருக்கும். டெபிட் அண்ட் கிரெடிட் 2 சைடும் இருக்கும். நம்ம ரீகன்சிலியேஷன பொறுத்தவரைக்கும் பேங்க் காலம் மட்டும் தான் நம்ம எடுத்து போட போறோம். கேஷ் புக்ல பேங்க் காலம் எதுவோ அது மட்டும் தான் எடுத்து போட போறோம். ஸோ அமெண்டட் கேஷ் புக்ங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெண்டட் கேஷ் புக் இஸ் டிராஃப்டட் வித் தி ஐட்டம்ஸ் தட் ஹேவ் பீன் கரெக்ட்லி ரெக்கார்டட் இன் பாஸ்புக் பட் yet to be recorded in கேஷ் புக். அதாவது ஒரு சில டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா, பாஸ்புக்ல கரெக்ட்டா போட்டிருப்பாங்க. நம்ம கேஷ் புக்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணாம மிஸ் ஆயிருக்கும். ஒமிட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி ஐட்டம்ஸையும் அதே மாரி எனி எரர் கமிட்டட் அண்ட் அப்பியரிங் இன் கேஷ் புக் ஷுட் ஆல்சோ பி கன்சிடர்ட் வைல் டிராஃப்டிங் தி அமெண்டட். ஏதோ ஒரு ஐட்டம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு ஐட்டம் தப்பு பண்ணியிருப்பாங்க. கேஷ் புக்ல மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன். பாஸ்புக் நம்ம பார்க்கவே வேண்டாம். ஏன்னா பாஸ்புக் கரெக்ட்டா இருக்கு. உங்க கேஷ் புக்ல ஏதோ ஒரு ஐட்டம் ஒமிட் ஆயிருக்கு. இல்லன்னா ஏதோ ஒரு ஐட்டம் தப்பா போட்டிருக்கீங்க. அந்த மாரி டைம்ல மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க கேஷ் புக்க அப்டேட் பண்ணணும். ப்ராப்பரா அப்டேட் பண்ணுவீங்க. அதுக்கு பேரு தான் அமெண்டட் கேஷ் புக். தப்பா இருக்கிறத ரெக்டிஃபை பண்ணி நம்ம போடணும். ஸோ அதுக்கு பேரு அமெண்டட் கேஷ் புக்குங்கிறாங்க. இத வச்சு நமக்கு சம்ஸ் இருக்கு. சம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா புரியும். ம். ஸோ இந்த சம் தான். பேஜ் நம்பர் 46 எடுத்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 4. On comparing the cash book of Saksham with the bank passbook for the year ended on 31st டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்னுத்துக்கும் டேட் பார்த்துக்கோங்க. 31st March 2023 following discrepancies are noticed. Out of 82,000 paid in by the checks into bank on 25th March. ஓகே. செக்ஸ் அமௌண்டிங் டூ 30,000 வேர் கலெக்டட் ஆன் 5th ஏப்ரல். என்ன சொல்ல வராங்கன்னா, பெய்டு இன்னா இல்ல அவுட்டா? அதனால நோட் பண்ணிக்கோங்க. பெய்டு இன் பை செக்ஸ் இன்டு தி பேங்க்ஸ். அதாவது செக் யாரோ நமக்கு குடுத்துருக்காங்க. நம்ம அக்கவுண்ட்ல அது ஆட் ஆயிருக்கு. 82,000 அவுட் ஆஃப் 82,000 பெய்டு இன் பை செக்ஸ் இன்டு தி பேங்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ப நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஏதாச்சும் கிரெடிட்ல குடுத்துருப்போம். அவங்க நமக்கு பேமெண்ட் மேக் பண்றாங்க. எப்போ 25th மார்ச் அன்னைக்கு. 82,000க்கு நம்ம வித்திருக்கோம். ஸோ நம்ம கஸ்டமர் நமக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி நாங்க அமௌண்ட் அனுப்பிட்டேன். செக் குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிருவாங்க. நீங்க உடனே உங்க கேஷ் புக்ல 82,000 எனக்கு ரிசீவ் ஆயிருச்சு அப்படின்னு என்டர் பண்ணியிருப்பீங்க. ஆனா, பாஸ்புக்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செக் அமௌண்டிங் டூ 30,000 வேர் கரெக்டட் ஆன் 5th ஏப்ரல். அதாவது அவன் போட்டது 25th மார்ச். ஆனா 10 நாள் கழிச்சு தான் உங்க பாஸ்புக்லயே ஆட் ஆகுது. எது? அந்த 30,000க்கான அமௌண்ட் மட்டும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்க கேஷ் புக் வந்து நீங்க 82,000 போட்டிருப்பீங்க. பாஸ்புக்ல ஒரு 30,000 ஷார்டேஜா இருக்கு. 30,000 மட்டும் கம்மியா இருக்கு. ஸோ உங்க கேஷ் புக் என்னவா இருக்கும்னா, அதிகமா காட்டும். 30,000 எக்ஸஸா காட்டும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த கேஷ் புக்க திருப்பி ரெட்யூஸ் பண்ணணும். அப்பதான் 2ம் மேட்ச் ஆகும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷ் புக்குங்கிறது லெஃப்ட் ஹேண்ட். நம்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்த உடனே நீங்க இந்த ஏபிசிடி இந்த இன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி அவங்க என்ன பேலன்ஸ் குடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இஃப் தி பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் ஆஸ் ஆன் 31st மார்ச். ஸோ பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்க தான் நீங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா வச்சு போடணும். அவன் குடுத்துருக்கான். அப்ப கேஷ் புக்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா வச்சீங்கன்னா, கேஷ் புக்ல என்னென்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகுதோ, அத பேஸ் பண்ணி தான் நீங்க சம் போடுற மாரி இருக்கும். இதுவே இங்க பாஸ்புக் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா வச்சு குடுத்தாங்கன்னா, பாஸ்புக்ல அதோட இம்பாக்ட் என்னன்னு பார்ப்பீங்க. ஸோ எத ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா வைக்கணுமோ, அதோட இம்பாக்ட்ட தான் நம்ம பார்த்து போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் அந்த 30,000 ஷார்டேஜ் வந்து இப்ப என்ன ஆயிருக்குன்னா, பாஸ்புக்ல கம்மியா இருக்கு. ஏன்னா, இன்னும் என்டரே ஆகல. 31st மார்ச் வரைக்கும் தான் நம்ம போட சொல்லியிருக்காங்க. ஆனா 5th ஏப்ரல்ல தான் அந்த 30,000 வந்து பாஸ்புக்ல கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ அந்த 30,000 கம்மியா இருக்கும். கேஷ் புக்ல அதிகமா இருக்கும். அப்ப அந்த கேஷ் புக்க நம்ம கம்மி பண்ணா தான் 2ம் மேட்ச் ஆகும். ஸோ அப்ப ஆன்ஸர் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் அதோட ஃபார்மட். வெறும் பார்ட்டிகுலர்ஸ், ரூப்பீஸ் 2 போடுவீங்க. பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்ன்னு போட்டு டெபிட். ஏன்னா இது டெபிட் பேலன்ஸ். அவன் ஓவர் டிராஃப்ட்ன்னு எதுவுமே குடுக்கல. ஓவர் டிராஃப்ட்ன்னு குடுத்திருந்தான்னா கிரெடிட் பேலன்ஸா போய் நிக்கும். நார்மலா எதுவுமே குடுக்காம வெறும் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படின்னாங்கன்னா, அது டெபிட் பேலன்ஸ். ஸோ அதோட அமௌண்ட் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா வச்சுக்குவீங்க. ஒரு சில ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுவோம், லெஸ் பண்ணுவோம். இது 2த்தையும் நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கடைசியா கிடைக்க போற ஆன்ஸர் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். நீங்க எத ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா வைக்கிறீங்களோ, அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொன்னு இருக்கும். அதுதான் கிடைக்கும். இப்ப பாஸ்புக்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா வச்சா, கேஷ் புக் எனக்கு கிடைக்கும். அந்த மாரி.
ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நம்ம பார்த்தோம். செக் டெபாசிட்டட் ஆன் 25th மார்ச் பட் நாட் யெட் கரெக்டட் டில் 31st மார்ச். 25ஆம் தேதி எனக்கு ஒரு செக் வந்துச்சு. ஆனா 31st மார்ச் வரைக்கும் பார்த்தேன். எனக்கு அந்த ரூ. 30,000 ஆடே ஆகல. ஸோ கேஷ் புக் அதிகமா இருக்கு. நான் அத கம்மி பண்ணணும். ஸோ லெஸ் 30,000. அடுத்து செகண்ட் டிரான்சாக்ஷன் என்னன்னு பாருங்க. அவுட் ஆஃப் செக்ஸ் ட்ரான். ட்ரான் அப்படின்னா நீங்க பே பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க பேங்க்ல இருந்து நீங்க வித்ட்ரா பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அமௌண்டிங் டு 31,200 ஆன் 28th மார்ச். எ செக் ஃபார் 10,000 வாஸ் பிரசன்டட் ஆன் 3rd ஏப்ரல். அதாவது மொத்த அமௌண்ட் 31,200. நீங்க உங்க சப்ளையருக்கு பே பண்ண போற அமௌண்ட் 31,200. இத நீங்க எடுத்துட்டீங்க. ஸோ கேஷ் புக்ல என்ன பண்ணுவீங்க? 31,200 என்னோட பேமெண்ட். நான் இத பே பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க எழுதுவீங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 28th மார்ச் அன்னைக்கு நீங்க எடுத்திருக்கீங்க. ஆனா ஒரு 10,000க்கான அமௌண்ட் மட்டும் 3rd ஏப்ரல் அன்னைக்கு தான் அவன் அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 10,000 என்ன ஆயிருக்குன்னு பாருங்க இப்போ. நீங்க 31,200 உங்க கேஷ் புக்ல இருந்து எடுத்துட்டீங்க. ஸோ கேஷ் புக் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிருச்சு. ஆனா பாஸ்புக்ல பார்த்தீங்கன்னா, அந்த 10,000க்கான வேல்யூ மட்டும் அப்படியே இருக்கு. அது இறங்கவே இல்ல. ஏன்னா, அது அப்புறமா தான் ஒரு 2, 3 எப்ப சொல்லியிருக்காங்க 3rd ஏப்ரல் அன்னைக்கு தான் அங்க கிரெடிட்டே ஆயிருக்கு. ஸோ அதுவரைக்கும் உங்க 10,000 வந்து பாஸ்புக்ல அப்படியே தான் இருக்கும். அது எதுவுமே ஆகாது. ஸோ கேஷ் புக் மட்டும் இப்ப என்ன ஆயிருக்கு 10,000 கம்மியாயிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? திருப்பி ஆட் பேக் பண்ணணும். ஸோ அந்த 10,000 மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. செக் இஷ்யூட் ஆன் 28th மார்ச். 28th மார்ச் அன்னைக்கே நான் செக் இஷ்யூ பண்ணிட்டேன். ஆனா இன்னும் அந்த பேமெண்ட் வந்து பிரசன்ட் ஆகல. 31st மார்ச் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்ப வரைக்குமே அந்த 10,000 ரிஃப்ளெக்ட்டே ஆகல. ஸோ அந்த 10,000 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கை கீழ இருக்கா, மேல இருக்கா பாருங்க. அதுக்கு ஏத்த மாரி நீங்க ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டு வாங்க. அடுத்து எ செக் ஃபார் 4,000 என்டர்ட் இன் கேஷ் புக் பட் ஒமிட்டட் டு பி பேங்க்டு ஆன் 31st மார்ச். என் கையில ஒரு காசு வந்துருச்சு. கேஷ் புக்கு நான் போட்டுட்டேன் 4,000. ஆனா பேங்க்ல போட நான் மறந்துட்டேன். ஒமிட் ஆயிருச்சு. பேங்க்ல போடுறதுக்கே நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்ப என்ன ஆகும்? ஒரு அமௌண்ட் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆனோனே என்னோட கேஷ் என்ன ஆகும்? அதிகமாகும். ஸோ 4,000ங்கிறது அதிகமாயிருச்சு. பாஸ்புக்கு நான் போடவே மறந்துட்டேன். அப்போ பாஸ்புக் என்னதான் இருக்கும்? கீழ இருக்கும். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் மேல இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணணும்? அத திருப்பி நான் ரெட்யூஸ் பண்ணா தான் 2ம் மேட்ச் ஆகும். ஸோ அந்த 4,000 நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க ரெட்யூஸ் பண்ணணும். எ செக் என்டர்ட் இன் கேஷ் புக் பட் நாட் yet பேங்க்டு. கேஷ் புக்ல எனக்கு வந்துருச்சு. ஆனா பேங்க்ல ஆட் ஆகவே இல்ல. ஸோ ஒரு 4,000 நான் லெஸ் பண்ணணும். அடுத்து எ செக் ஃபார் 2,400 டெபாசிட்டட் இன்டூ பேங்க் பட் ஒமிட்டட் டு பி ரெக்கார்டட் இன் கேஷ் புக். போன டிரான்சாக்ஷன் என்ன சொன்னாங்கன்னா, கேஷ் புக்ல நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பாஸ்புக்ல நான் ஒமிட் பண்ணிட்டேன். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல நான் அதாவது என்னோட பாஸ்புக்ல நான் கரெக்ட்டா போட்டுட்டேன். ஆனா என் கேஷ் புக்ல நான் போட மறந்துட்டேன். ஒமிட்டட் டு பி ரெக்கார்டட் இன் கேஷ் புக். சரி, ஓகே. அமௌண்ட் என்ன? செக் ஆஃப் 2,400 டெபாசிட். அப்பன்னா உங்களுக்கு வந்திருக்கு அமௌண்ட். 2,400 வந்திருக்கு. அது பாஸ்புக்ல என்டர் ஆயிருச்சு. ஆனா கேஷ் புக்ல நீங்க போட மறந்துட்டீங்க. ஒமிட் ஆயிருச்சு. ஸோ என்ன ஆகும்? ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்ததே தெரியல அப்படின்னா, பாஸ்புக் ஆட்டோமேட்டிக்கா அப்பர் ஹேண்ட்ல இருக்கும். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? திருப்பி அத ஆட் பேக் பண்ணீங்கன்னா தான் 2ம் மேட்ச் ஆகும். ஸோ அந்த 2,400 நம்ம ஆட் பேக் பண்ணணும். A check deposited into bank but not recorded in cash book. ஒரு இன்கம், ஒரு ரெசிப்ட் உங்களுக்கு வந்ததே தெரியல அப்படின்னா, உங்க கேஷ் புக் ஆட்டோமேட்டிக்கா கம்மியா இருக்கும். ஸோ நீங்க திருப்பி ஆட் பேக் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ அடுத்து எ பில் ரிசீவபிள் ஃபார் 2,080 previously discounted discount rupees 80. ஓகே. வித் தி பேங்க் had been dishonored but advice was received on 3rd ஏப்ரல். அதாவது ஒரு பில்ஸ் ரிசீவபிள்னா என்ன? இனிமேல் தான் உங்களுக்கு பில் வரப்போகுது. அதாவது நீங்க இனிமேல் தான் ரிசீவே பண்ண போறீங்க. ஆனா நீங்க வந்துரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால ரிசீவபிள் என்னைக்கா இருந்தாலும் எனக்கு வந்துரும். இப்போ வரைக்கும் என் கைக்கு வரல. இப்ப என் கைக்கு வந்திருந்தா பில்ஸ் ரிசீவ்டுன்னு நான் போட்டிருப்பேன். ரிசீவபிள் நான் போட்டிருக்கேன்னா, இனிமேல் என் கைக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ 2080 எனக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு, என்னோட கேஷ் புக்குக்கு நான் என்ன போடுவேன்? 2080 எனக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சிருப்பேன். ஆனா பேங்க் சைடு பார்த்தா என்ன ஆச்சு? டிஸ்ஹானர் ஆயிருச்சு. ஸோ அந்த செக்குங்கிறது வந்து பவுன்ஸ் ஆயிருச்சு. ஏதோ ஒரு ரீசன்னால அது என்டர் ஆகாமயே போயிருச்சு. ஸோ அந்த பாஸ்புக்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2080ங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகாமயே போயிரும். அந்த அமௌண்ட்டே ஆட் ஆகாம போயிரும். ஸோ இப்போ உங்க கேஷ் புக் என்னவா இருக்கும்? அப்பர் ஹேண்ட்ல இருக்கும். ஏன்னா 2080 வந்துரும்னு நெனச்சு நான் போட்டிருப்பேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? அத திருப்பி கம்மி பண்ணா தான் 2ம் மேட்ச் ஆகும். ஸோ அந்த 2080 நம்ம என்ன பண்ணணும்?
ரெடியூஸ் பண்ணணும். ஸோ டிஸ்கவுண்ட் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் பட் நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பில்ஸ் அந்த டிஸ்ஹானர் ஆனது எனக்கு தெரியாமயே போயிருச்சு. 2018ங்கிறது டிஸ்ஹானர் ஆயிடுச்சு. நான் அது என் கேஷ் புக்கு எனக்கு தெரியாமயே போயிருச்சு. ஸோ அதனால என்னோட கேஷ் புக் நான் அதிகமா வச்சிருந்தேன். இப்ப நான் கம்மி பண்ணணும். ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எ பில் ஃபார் 40,000 வாஸ் ரிட்டயர்டு. ரிட்டயர்டுன்னா பெய்டுன்னு அர்த்தம். அவனே பக்கத்துல குடுத்துருக்கான். பெய்டு பை தி பேங்க் அண்டர் a rebate of 600 பட் ஃபுல் அமௌண்ட் ஆஃப் பில் வாஸ் கிரெடிட்டட் இன் தி பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக். ஸோ ஒரு கேஷ் புக்ல ஒரு அமௌண்ட் நம்ம கிரெடிட் பண்றோம்னா என்ன அர்த்தம்? கேஷ் புக்ல 2 பார்த்தோம் நம்ம. டெபிட் அண்ட் கிரெடிட். டெபிட் சைடு என்ன வரும்? உங்களோட ரெசிப்ட் எல்லாமே டெபிட் சைடு வரும். உங்க பேமெண்ட் எல்லாமே கிரெடிட் சைடு வரும். ஸோ எ பில் ஆஃப் 40,000 வாஸ் பெய்டு பை தி பேங்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சில டைம் நம்ம பேங்க்குக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்துருப்போம். இந்த மாரி ஒரு சர்டைன் டேட்ல எனக்கு பர்ட்டிகுலர் அமௌண்ட் நான் இங்க பே பண்ணணும். இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி பில், இன்சூரன்ஸ் பிரீமியம் இந்த மாரி ஏதாவது ஒரு பில் நீங்க பே பண்ணணும் அப்படின்னா, அந்த டியூ டேட்டுக்குள்ள நீங்க கட்டுற மாரி இருக்கும். ஸோ நீங்க நீங்க பிசினஸ் பெர்சன் நீங்க எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, பேங்க் கிட்ட போயிட்டு இந்த டேட்ல இந்த அமௌண்ட்ட நீங்க பே பண்ணிருங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன குடுத்துட்டு வந்துருவீங்க. பேங்க் சைடு என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்ட்டா அந்த டேட் அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கவுண்ட்ல இருந்து அவங்க டெபிட் பண்ணி அமௌண்ட் டெபிட் ஆயிரும். அவங்க கட்டிருவாங்க. ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமயே போயிரும். அதே மாரி தான் இங்க ஏதோ ஒரு பில் வந்து 40,000க்கு இருக்கு. பேங்க் வந்து அத பே பண்றாங்க. அது பே பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ரிபேட்ன்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ரிபேட்ங்கிறது நத்திங் பட் டிஸ்கவுண்ட். நீங்க 40,000க்கான பில்ல வந்து பேங்க் பே பண்றாங்க. அப்படி பண்ணும்போது 600 வந்து ஒரு டிஸ்கவுண்ட். ஒரு கேஷ்பேக் அந்த மாரி ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ ஆக்சுவலா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 39,400 மட்டும் தான் உங்க அக்கவுண்ட்ல இருந்து டெபிட் ஆயிருக்கும். மீதி 600ங்கிறது ஜஸ்ட் அ ரிபேட். ஒரு டிஸ்கவுண்ட் மாரி உங்களுக்கு குடுத்துர்றாங்க. ஆனா, இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுமா? கேஷ் புக்ல தெரியவே தெரியாது. ரிஃப்ளெக்ட்டே ஆயிருக்காது. ஏன்னா, பாஸ்புக்ல நடக்கிற விஷயம். பேங்க் உங்களுக்கு ரிபேட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, பாஸ்புக்ல தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ, ஒரு 600ங்கிறது உங்களுக்கு ஒரு ரெசிப்ட். அந்த டிஸ்கவுண்ட் நீங்க ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இன்கம் மாரி அது. ஸோ, அந்த 600ங்கிறது என்னோட பாஸ்புக்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ, ஒரு இன்கம் என் பாஸ்புக்ல வந்திருக்குன்னா, என்னோட பாஸ்புக் அப்பர் ஹேண்ட் இருக்கும். என்னோட கேஷ் புக் கம்மியா இருக்கும். ஸோ, நான் அத திருப்பி ஆட் பேக் பண்ணா தான் அந்த 600 எனக்கு மேட்ச் ஆகும். ஸோ, ஒரு இன்கம் எனக்கு வந்ததே தெரியல. நான் கேஷ் புக்ல போடாமயே இருந்தேன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்னோட கேஷ் புக் கம்மியா இருக்கும். நான் திருப்பி ஆட் பேக் பண்ணணும். ஸோ, அந்த 600 நான் ஆட் பேக் பண்றேன். அததான் இங்க பண்ணியிருக்காங்க. ரிபேட் ஆன் பில் நாட் என்டர்ட் இன் கேஷ் புக். அந்த ரிபேட் வந்ததே எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த 600 ஆட் பண்ணணும். ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? எ செக் ஆஃப் 10,000 ராங்கு கிரெடிட்டட் இன் பாஸ்புக் ஆன் 29த் மார்ச் வாஸ் ரிவர்ஸ்டு ஆன் 2nd ஏப்ரல். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் 31 மார்ச் வரைக்கும் என்னென்ன இருக்கோ அத மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு 10,000க்கான அமௌண்ட் வந்து ராங்கா உங்க அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆயிருச்சு. இந்த மாரி யாராச்சும் போட்டா நமக்கு சந்தோஷம் தான். ஆனா யாரும் நமக்கு போட மாட்டாங்க. இன்கேஸ் அப்படி ஏதோ மிஸ் ஆகி யாரோ ஒருத்தருக்கு தெரியாம என் அக்கவுண்ட்க்கு போட்டாங்க. நான் கேஷ் புக் எதுக்கு மெயின்டெயின் பண்றேன்? நான் என்னென்ன பிசினஸ் டிரான்சாக்ஷன் பண்றேனோ, எனக்கு எதெல்லாம் வரணும், எதெல்லாம் நான் பே பண்ணியிருக்கேன். இத மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். எவனோ ஒருத்தன் தெரியாம என் அக்கவுண்ட்ல ரூ. 10,000 போட்டா எனக்கு அது தெரியவா போகுது? எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ என்னோட கேஷ் புக்க்கு நான் என்ட்ரி போட்டே இருக்க மாட்டேன். ஸோ அந்த 10,000 என்ன ஆகும்? இப்ப பாஸ்புக்ல மட்டும் அதிகமா காட்டியிருக்கும். அப்ப பாஸ்புக் மட்டும் ஒரு 10,000 அதிகமா காட்டும். உங்க கேஷ் புக் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்த 10,000 நீங்க திருப்பி ஆட் பேக் பண்ணணும். அப்பதான் மேட்ச் ஆகும். ஸோ செக் ராங்லி கிரெடிட்டட் பை பேங்க் அந்த 10,000 அத போட்டுப்பீங்க. அடுத்து என்ன ஆகுது? பேங்க் ஹேட் ராங்லி டெபிட்டட் 20,000 இன் அக்கவுண்ட் ஆன் 31st மார்ச் அண்ட் ரிவர்ஸ்டு இட் ஆன் 10th ஏப்ரல் 2023. இதுக்கு முன்னாடி என்னாச்சு? யாரோ ஒருத்தருக்கு தெரியாம உங்க அக்கவுண்ட்க்கு கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க என்ன ஆகுது? உங்க அக்கவுண்ட்ல இருந்து தெரியாம அமௌண்ட் டெபிட் ஆயிருச்சு. வேற யாருக்கோ அமௌண்ட் டெபிட் ஆக வேண்டியது உங்க அக்கவுண்ட்ல இருந்து டெபிட் ஆயிருச்சு. ராங்கா டெபிட் ஆயிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பேங்க்க புடிச்சு கண்டபடி கடாசுவீங்க. ஆனா, அந்த 10ஆம் தேதி இப்ப 10த் ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்டே வராது அப்படின்னா, இருக்க எல்லா சாமியும் கும்பிடுவீங்க. ஐயோ! 20,000 போச்சே அப்படின்ட்டு. ஸோ, அந்த 20,000 டெபிட் ஆனது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ, பாஸ்புக்ல ஒரு அமௌண்ட் கம்மியாயிரும். கேஷ் புக்ல வந்து அப்பர் ஹேண்ட் இருக்கும். அப்ப அந்த 20,000 நீங்க கம்மி பண்ணணும். ஸோ, அப்ப ரெடியூஸ் பண்ண போறீங்க. அந்த 20,000 அமௌண்ட் ராங்லி டெபிட்டட் பை தி பேங்க். ஸோ, அந்த 20,000 நீங்க ரெடியூஸ் ஆயிரும். அடுத்து, a check of rupees 800 drawn on savings account has been shown as drawn on current account in cash book. ஏதோ ஒரு
சிச்சுவேஷன்னால ஒரு 800 நீங்க உங்க அக்கவுண்ட்லேருந்து எடுக்குறீங்க. நீங்க பெர்சனல் அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க. பிசினஸ் பண்றதுனால கரண்ட் அக்கவுண்ட் வச்சிருப்பீங்க. ஆனா, நீங்க எடுத்தது என்னமோ சேவிங்ஸ் அக்கவுண்ட்லேருந்து தான் பெர்சனல் பர்ப்போஸ்க்கு எடுத்திருக்கீங்க. ஆனா, நீங்க என்ன நெனச்சிட்டீங்க, கரண்ட் அக்கவுண்ட்லேருந்து தான் நான் அமௌண்ட் எடுத்தேன்னு சொல்லிட்டு, உங்க கேஷ் புக்ல ஒரு 800 கம்மியாயிடுச்சு. நான் எதுக்கோ அமௌண்ட் எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பேமெண்ட் சைடு நீங்க போட்டுட்டீங்க. ஸோ என்ன ஆகும்? கேஷ் புக்ல ஒரு 800 கம்மியா போயிருக்கும். பாஸ்புக் அதிகமா இருக்கும். அப்ப அந்த 800 திருப்பி நான் ஆட் பேக் பண்ணணும். ஸோ செக் ட்ரான் ஆன் சேவிங்ஸ் அக்கவுண்ட் பட் ராங்லி ரெக்கார்டட் இன் கரண்ட் அக்கவுண்ட். அந்த 800 நான் ஆட் பேக் பண்ணணும். இப்ப கடைசியா நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, எல்லா ஆட் லெஸ் போட்டுட்டு எல்லா டிரான்சாக்ஷனும் கவர் ஆயிருச்சான்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா கொஸ்டினும் படிக்கும்போது, பக்கத்துலயே இங்க பிளஸ்ஸோ, மைனஸோ இங்கேயே எழுதிட்டு வந்துருங்க. பிளஸ், மைனஸ் இப்படி போட்டு வந்துருங்க. அப்பதான் எதுவுமே மிஸ் பண்ணாம இருப்பீங்க. ஸோ எடுத்தோனே பிஆர்எஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அந்த ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொதல் ஸ்டெப்பு அவன் கேஷ் புக்கும் குடுத்துருக்கானா, பாஸ்புக் குடுத்துருக்கானா பார்க்கணும். 2வது ஸ்டெப்பு எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான், எதெல்லாம் பண்ணல, ரெசிப்ட் எது, பேமெண்ட் எது, இந்த மாரி டிரான்சாக்ஷன் பார்க்கணும். 3வது உங்க லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் அது கீழ இருக்கா, மேல இருக்கா? மேல இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். கீழ இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? ஆட் பேக் பண்ணணும். சிம்பிள். 2 கை வச்சு பிஆர்எஸ் ஈஸியா முடிச்சிடலாம். இதுதான் மொத்த பிஆர்எஸ்மே. ஸோ எத்தன டிரான்சாக்ஷன் குடுத்தாலும் நான் குடுத்த அந்த ஷார்ட்கட் அந்த 14 அது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே புரியும். ஸோ இதுதான் மொத்த கான்செப்ட்டும். ஃபர்ஸ்ட்டு அந்த டோட்டல் நம்ம போடுறோம். போட்டுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்றோம். நீங்க இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே இன்னர் காலம்ல போடுங்க. இதுதான் இன்னர் காலம், இது அவுட்டர் காலம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன அமௌண்ட் வருதோ அது அவுட்டர் காலம்ல போட்டு மொத்த டோட்டல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லெஸ் பண்ற ஐட்டம் எல்லாத்தையும் இங்க போட்டுட்டு, அத இப்படி லெஸ் பண்ணி காமிச்சுருங்க. கடைசியா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் தான் பேலன்ஸ் ஆஸ் பெர் பாஸ்புக் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு கேஷ் புக்குக்கும், பாஸ்புக்குக்கும் இருக்க டிஃபரன்ஸ நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா? புரிஞ்சுச்சா இது? புரிஞ்சுச்சுண்ணா. ம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மெத்தடுங்கிறாங்க. உங்க பழைய புக்கு பார்த்தீங்கன்னா, இதோட சம்மு முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா, ஆஸ் பெர் லேட்டஸ்ட் எடிஷன் இப்ப என்ன எடிஷன் வந்திருக்கோ, அந்த எடிஷன்ல பார்த்தீங்கன்னா, இப்படி குடுத்துருக்காங்க. அதாவது இதே சம்ம அமெண்டட் கேஷ் புக் வச்சும் போட்டுட்டு பிஆர்எஸ் போட சொல்லியிருக்காங்க. அமெண்டட் கேஷ் புக்னா, ஃபர்ஸ்ட் அந்த அமெண்டட் கேஷ் புக்க நீங்க போடணும். அத பிரிப்பேர் பண்ணிட்டு, இத பேஸ் பண்ணி தான் நீங்க பிஆர்எஸ்ஸே போட முடியும். ஸோ ஒரு கேஷ் புக் ஓப்பன் பண்ணா நமக்கு என்ன இருக்கும்? ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும். அத வச்சு நீங்க டெபிட், கிரெடிட் போடுவீங்க. கடைசியா டெபிட் சைடு டோட்டல் கம்மியா இருக்கும். இல்லன்னா கிரெடிட் சைடு எய்தர் ஏதோ ஒரு சைடு கம்மியா இருக்கும். அத பேலன்சிங் ஃபிகரா போட்டு அந்த அக்கவுண்ட்ட குளோஸ் பண்ணி முடிச்சுருவீங்க. அப்படி நீங்க போட்டு குளோஸ் பண்ற அமௌண்ட் இங்க ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்ட தான் நீங்க ஓப்பனிங் பேலன்ஸா ஸ்டார்ட் பண்ணி சம்மே போடணும். ஸோ அமெண்டட் கேஷ் புக்க ஃபர்ஸ்ட் பிரிப்பேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அத வச்சு பிஆர்எஸ் போட சொல்லுவாங்க. ஸோ இந்த சம்முக்கு அது எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அமெண்டட் கேஷ் புக்குங்கிறது என்ன? பாஸ் புக்ல ஒரு விஷயம் கரெக்ட்டா இருக்கு. என்னோட கேஷ் புக்ல மட்டும் அது கரெக்ட்டா இல்லாம இருக்கு. அந்த மாரி ஐட்டம்ஸ். அதே மாரி பாஸ்புக்ல நான் ஒமிட் ஆயிருந்துச்சுன்னா, அது நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். பாஸ்புக்க நம்ம கண்டுக்கவே வேண்டாம். என்னோட கேஷ் புக் நான் கேஷ் புக் பிரிப்பேர் பண்ண போறேன். என் கேஷ் புக்ல ஏதாவது ஒரு விஷயம் தப்பா இருந்தா நான் கரெக்ட் பண்ணுவேன். என்னோட கேஷ் புக்ல ஏதாவது ஒரு விஷயம் போடாமயே விட்டுட்டா, அத நான் கரெக்ட் பண்ணுவேன். இத மட்டும் தான் நான் அமெண்டட் கேஷ் புக்ல பண்ண போறேன். ஸோ, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நீங்க பாருங்க. அவுட் ஆஃப் 80,000 பெய்டு இன் பை செக் இன்டூ தி பேங்க் ஆன் 25th March. செக் அமௌண்டிங் டூ 30,000 were collected on 5th April. நான் என்னோட கேஷ் புக்ல 82,000 கரெக்ட்டா நான் போட்டுட்டேன். பாஸ்புக்ல தான் 30,000 ஷார்டேஜா இருக்கு. ஸோ, இத நான் எடுத்துக்கவே மாட்டேன். என்னோட அமெண்டட் கேஷ் புக்ல நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா, இது பாஸ்புக்ல இருக்க பிரச்சனை. பாஸ்புக் பேங்க்காரன் தான் பார்ப்பான். ஸோ, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ, அமெண்டட் கேஷ் புக் பொறுத்தவரைக்கும் நான் அத பார்க்கவே மாட்டேன். கேஷ் புக்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அத மட்டும் தான் நான் சரி பண்ண போறேன். 2வது டிரான்சாக்ஷன் அவுட் ஆஃப் செக்ஸ் ட்ரான் அமௌண்டிங் டூ 31,200 ஆன் 28th March. எ செக் ஃபார் 10,000 வாஸ் பிரசன்டட் ஆன் 3rd April. இங்கேயும் அதே மாரி தான். ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு டெபாசிட் எனக்கு வந்த அமௌண்ட் 82,000 அப்படியே போட்டுக்குவேன். இங்க நான் டிரா பண்ண அமௌண்ட் நான் பே பண்ண போற அமௌண்ட் 31,200 இதையும் என் கேஷ் புக்ல நான் கரெக்ட்டா போட்டுட்டேன். என்னோட பேங்க்ல தான் அது லேட்டா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஒரு 10,000 ஷார்டேஜா இருக்கு. ஸோ அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் அதையும் போட மாட்டேன். 3வது எ செக் ஃபார் 4,000 என்டர்ட் இன் கேஷ் புக் பட் ஒமிட்டட் டு பி பேங்க்டு ஆன் 31st March. இதுவும் அதே மாரி தான். என்னோட கேஷ் புக்ல நான் 4,000 போட்டுட்டேன். பாஸ்புக்ல நான் போட மறந்துட்டேன். ஸோ பாஸ்புக்ல தான் நான் மறந்திருக்கேன். அப்போ இத நான் போடணும்னு அவசியமே கிடையாது. என்னோட கேஷ் புக்ல போடாம இருந்தா மட்டும் தான் நான் திருப்பி போடணும். ஏன்னா நான் அமெண்டட் கேஷ் புக்னா என்ன? என்னோட கேஷ் புக்க நான் அப்டேட் பண்றேன். கரெக்ட்டா பார்த்துக்கிறேன்.
ஸோ அப்ப கேஷ் புக்ல வராத விஷயத்த மட்டும் தான் நான் போடப் போறேன். 4th transaction, a check for 2,400 deposited into bank but omitted to be recorded in cash book. ஸோ பேங்க்ல ஒரு அமௌண்ட் டெபாசிட் ஆயிடுச்சு. பாஸ்புக்ல ஒரு 2,400 வந்துருச்சு. என்னோட கேஷ் புக்ல அது ஒமிட் ஆயிடுச்சு. அப்போ இந்த விஷயத்த மட்டும் தான் நான் எடுத்து போடப் போறேன். 2,400 டெபாசிட்ங்கிறது நமக்கு என்ன? அது ஒரு ரெசிப்ட். அப்போ நம்ம டெபிட் சைட தான் இத போடப் போறோம். ஸோ அமெண்டட் கேஷ் புக் எடுத்துட்டீங்கன்னா, செக் டெபாசிட்டட் நாட் ரெக்கார்டட் 2,400 என்னோட கேஷ் புக்ல இது ரெக்கார்டே பண்ணல. அப்ப நான் அத திருப்பி போடணும். ஓகே. அடுத்து வேற என்ன சொல்லியிருக்காங்க? A bill receivable for 2080 previously discounted with the bank had been dishonored but advice was received on 3rd April. ஒரு பில்ஸ் ரிசீவபிள் எனக்கு வர வேண்டியிருக்கு 2080க்கு. ஆனா அது என்ன ஆச்சுன்னா டிஸ்ஹானர் ஆயிருச்சு. இந்த விஷயம் பேங்க்ல கரெக்ட்டா நடந்திருக்கு. 2080 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து டிஸ்ஹானர் ஆயிடுச்சு. ஸோ பேங்க்ல ஆட் ஆகவே இல்ல. ஓகே. அந்த டிஸ்ஹானர் ஆயிடுச்சுன்னா, இப்ப நான் வந்து எனக்கு கண்டிப்பா ரூ. 2080 வரும்னு சொல்லிட்டு நான் நெனச்சுட்டு இருப்பேன். இப்ப டிஸ்ஹானர் ஆனனால என்ன ஆகும்? எனக்கு அந்த அமௌண்ட் வரவே வராது. ஸோ இந்த விஷயத்த நான் போடாமயே விட்டுட்டேன். அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த 2080 போடணும். ஸோ டிஸ்ஹானர் ஆயிருச்சு அப்படின்னா, எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் வராம போயிருச்சுன்னா, அது ஒரு பேமெண்ட்டா தானே நான் காட்டுவேன். இப்ப எப்படி ஒரு எக்ஸ்பென்ஸ நீங்க பேமெண்ட்டா காட்டுறீங்களோ, அதே மாரி ஒரு இன்கம் உங்களுக்கு வரணும். ஆனா அது வராமயே போயிருச்சு. அப்ப அதையும் நீங்க ஒரு பேமெண்ட்டா கன்சிடர் பண்ணி, கிரெடிட் சைடு தான் நீங்க காட்டுவீங்க. டிஸ்கவுண்டட் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக். ஸோ கேஷ் புக்ல வராத ஒரு ஐட்டம் அத திருப்பி நான் போடணும். ஸோ அடுத்து வேற என்ன டிரான்சாக்ஷன் நம்ம பார்க்கணும்? எ பில் ஃபார் 40,000 வாஸ் ரிட்டயர்ட். அதாவது பெய்டு பை தி பேங்க் அண்டர் ரிபேட் ஆஃப் 600. இங்கேயும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 600ங்கிறது ஒரு ரிபேட். அது எனக்கு ஒரு இன்கம். ஒரு டிஸ்கவுண்ட் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அந்த இன்கம் வந்து பாஸ்புக்ல கரெக்ட்டா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. என்னோட கேஷ் புக்ல அது என்டர் ஆகாமயே இருக்கு. ஸோ அமெண்டட் கேஷ் புக் போட்டுட்டு இருக்கோம். ஒரு விஷயம் கேஷ் புக்ல வரணும். ஆனா அது வராமயே போயிருச்சுன்னா, அத நம்ம கன்சிடர் பண்ணி போடணும். ஸோ அந்த 600ங்கிறது எனக்கு ஒரு இன்கம். அப்ப ரெசிப்ட்ட நான் எங்க போடுவேன்? டெபிட் சைடு போடுவேன். ரிபேட் நாட் என்டர்ட் இன் கேஷ் புக். அது ஒரு 600 அப்படியே நான் போடுவேன். ஸோ அடுத்து வேற என்ன குடுத்துருக்காங்க? A check of 10,000 wrongly credited in passbook on 29th March was reversed. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, பாஸ்புக்ல நடந்த ஒரு மிஸ்டேக். அது வந்து கேஷ் புக்ல அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டா ஆகும். ஆனா வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். அது டைரக்ட்டா ரீகன்சிலியேஷன்ல போய் போட்டீங்கன்னா போதும். எனக்கு தேவை கேஷ் புக்ல ஏதாவது ஒரு ஐட்டம் வரணும், வராம இருக்கா? இல்ல ஏதாச்சும் தப்பு நடந்திருக்கா? அவ்வளவுதான். பாஸ்புக்ல என்ன நடந்தாலும் நான் அமெண்டட் கேஷ் புக்ல போடவே மாட்டேன். ஸோ இந்த 10,000ங்கிறது என்னோட பாஸ்புக்ல அஃபெக்ட் ஆகுற ஒரு விஷயம். அத நம்ம கன்சிடரே பண்ண வேண்டாம். அதே மாரி தான் அடுத்த டிரான்சாக்ஷனும். அங்க ராங் கிரெடிட், இங்க ராங் டெபிட். 2மே பார்த்தீங்கன்னா, பாஸ்புக்ல நடந்த தப்பு. ஸோ அத நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ டைரக்ட்டா நம்ம ஐக்கு போயிருவோம். எ செக் ஆஃப் 800 ட்ரான் ஆன் சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஹாஸ் பீன் ஷோன் ஆஸ் ட்ரான் ஆன் கரண்ட் அக்கவுண்ட் இன் கேஷ் புக். ஸோ ஒரு செக்க வந்து நான் ட்ரா பண்ணேன். ஆனா நான் என்னோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து தான் ட்ரா பண்ணேன். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், அத கரண்ட் அக்கவுண்ட்க்கு இருந்து தான் ட்ரா பண்ணேன்னு நெனச்சு, என்னோட கேஷ் புக்ல இருந்து ஒரு ஐட்டம நானே கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு 800 கம்மி பண்ணியிருக்கவே கூடாது. ஆனா நானாவே அது என்னோட பேமெண்ட்ன்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிட்டேன். ஸோ அத திருப்பி நான் போடணும் இல்லையா? அத திருப்பி நான் ஆட் பேக் தானே பண்ணணும். ஏன்னா அப்படி ஒரு எக்ஸ்பென்ஸே நடக்கல. நடக்காத ஒரு எக்ஸ்பென்ஸ நானே போட்டு கம்மி பண்ணிட்டேன். அப்ப திருப்பி அத ஆட் பேக் பண்ணணும். அப்படி பண்ணும்போது செக் ட்ரான் ரெக்கார்டட் இன் டிஃபரண்ட் அக்கவுண்ட். அந்த 800 நீங்க போட்டுருவீங்க. இப்ப எப்படி ஒரு இன்கம் வரணும். ஆனா வராம போச்சுன்னா, அத எக்ஸ்பென்ஸா கன்சிடர் பண்றீங்களோ, அதே மாரி வ நடக்கவே நடக்காத ஒரு எக்ஸ்பென்ஸ நடந்ததா நீங்க காட்டியிருக்கீங்க. அப்படி ஒரு எக்ஸ்பென்ஸே நடக்கல. ஆனா நீங்க அப்படி காமிச்சிருக்கீங்க. ஸோ அத அப்படி காட்டக்கூடாது. அதனால நீங்க அத இன்கம்மா ட்ரீட் பண்ணி இங்க போடுவீங்க. இன்னொரு விஷயம் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் போடுவீங்க. இதுல இருந்து கேஷ் புக் அமெண்டட் கேஷ் புக் என்னென்ன ஐட்டம்ஸ் வருதோ அத பார்த்துக்கோங்க. இங்க ஆட்ன்னு வர ஐட்டம்ஸ் எல்லாமே அங்க டெபிட் சைடு வரும். இங்க லெஸ்ல இருக்க ஐட்டம் எல்லாம் அங்க கிரெடிட் சைடு போகும். என்னென்ன ஐட்டம்ஸ் நீங்க போடணும்ன்றத தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாரி அது கரெக்ட்டா தப்பான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்படி வரும்போது நீங்க ரிவர்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஆட்ன்னு போட்டிருக்க எல்லா ஐட்டம்ஸ்லயும் இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஐட்டம் நீங்க பிக் பண்ணீங்கன்னா, கேஷ் புக்ல அது டெபிட் சைடு தான் வரணும். அதே மாரி லெஸ்ன்னு போட்டு இங்க இருக்க ஐட்டம்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு ஐட்டம் போட போறீங்க அப்படின்னா, அது கிரெடிட் சைடு போகும். ஸோ நீங்க ஒரு ரிவர்ஸ் செக்கும் பண்ணிக்கலாம். இப்படி போட்டுட்டு, உங்க பேலன்ஸ டோட்டல் பண்ணி நீங்க பார்க்கணும். அதாவது கேஷ் புக்கோட பேலன்ஸ டோட்டல் பண்ணி பார்க்கும்போது, இங்க ஜஸ்ட் 2080 மட்டும் தான் இருக்கும்.
மீதி எல்லாமே இங்க இருக்கும். ஸோ டெபிட் பேலன்ஸ் தான் அதிகமா இருக்கு. 162080 காட்டுது. ஆனா இங்க வெறும் 2080 தான் இருக்கு. அப்ப மீதி 1,60,000 தான் என்னோட பேலன்சிங் ஃபிகர். இந்த பேலன்சிங் ஃபிகர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங்கா இப்படி வந்து நிக்கும். நம்ம நேத்தே பார்த்தோம். லெட்ஜர் போடும்போது, இங்க குளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் இப்படி ஓப்பன் ஆகும்னு பார்த்தோம். இது குளோசிங்ல போடணும். இங்க வர்றது வந்து ஓப்பனிங்ல போடணும்னு நான் சொன்னேன். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க எனக்கு க்ளோசிங்ல முடிஞ்சிருக்கு. எவ்ளோ 160,000 அது முடிஞ்சிருக்கு. அப்போ அமெண்டட் கேஷ் புக் நான் போட்டு முடிச்சுட்டேன். இத வச்சு தான் என்னோட பிஆர்எஸ்ஸயே நான் போடப் போறேன். அப்ப இந்த 160,000 தான் என்னோட ஓப்பனிங் பேலன்ஸ். இத வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்க போட்டது வெறும் நார்மல் பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட். இருக்க எல்லாத்தையும் பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி போடணும்னா, இதே மாரி தான் போடணும். அமெண்டட் கேஷ் புக் வச்சு நீங்க போடுங்கன்னு அவன் கேட்டுட்டான் அப்படின்னா, நீங்க இந்த மாரி தான் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்டட் கேஷ் புக் பிரிப்பேர் பண்ணி போட்டுட்டு, இத வச்சு நீங்க பிஆர்எஸ் பிரிப்பேர் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இங்க இருக்க இந்த 160 நீங்க அப்படியே போட்டுப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, மொத்த டிரான்சாக்ஷன் எடுத்து பார்த்துக்கோங்க. இங்க இருக்க எல்லா டிரான்சாக்ஷன் பார்த்துட்டு, இதுல எதெல்லாம் அமெண்டட் கேஷ் புக் நீங்க போட்டீங்களோ, அது போக மீதி இருக்க ரிமைனிங் ஐட்டம்ஸ் மட்டும் தான் பிஆர்எஸ்க்கு வரும். அமெண்டட் கேஷ் புக்ல வர ஐட்டம்ஸ் பிஆர்எஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. பிஆர்எஸ்ல வர்றது அமெண்டட் கேஷ் புக்ல வராது. ஸோ, அங்க நீங்க போட்டு முடிச்சுட்டு, அது போக ரிமைனிங் எதா இருந்துச்சுன்னா, பிஆர்எஸ்ல போடுவீங்க. இன்னொரு விஷயம், பிஆர்எஸ்ல நம்ம எத போடுவோம் அப்டின்னா, பாஸ்புக்ல ஏதோ ஒரு ஐட்டம் ஒமிட் ஆயிருச்சு. இல்ல பாஸ்புக்ல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அத மட்டும் தான் நம்ம அங்க போட போறோம். ஸோ, நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் 3 டிரான்சாக்ஷன் அங்க வரவே வராதுன்னு சொன்னோம். எங்க அமெண்டட் கேஷ் புக்ல. அப்ப கண்டிப்பா பிஆர்எஸ்ல தான் அது ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ, நார்மல் பிஆர்எஸ் நீங்க எப்படி போடுவீங்களோ, அதே மாரி போட்டுக்கலாம். அவுட் ஆஃப் 82,000 பெய்ட் இன் செக் இன்டூ தி பேங்க். அதுல 30,000 நீங்க ஆஸ் யூசுவல் இங்க என்ன பண்ணீங்களோ, அதே தான் அங்கேயும் பண்ண போறீங்க. ஸோ ஒரு செக் டெபாசிட் ஆயிருக்கு. 82,000 ரெசிப்ட் எனக்கு வந்துருச்சு. ஆனா, அதுக்கு ஒரு 30,000 மட்டும் அதாவது 31 மார்ச் வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். அந்த 30,000 எனக்கு ரிஃப்ளெக்ட்டே ஆகல. அதுக்கப்புறமா தான் எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு. 5த் ஏப்ரல் அன்னைக்கு தான் எனக்கு அந்த அமௌண்ட்டே கிரெடிட் ஆயிருக்கு. ஆனா, என்னோட கேஷ் புக்ல நான் மொத்தமாவே போட்டுட்டேன். ஸோ ஒரு 30,000 அப்பர் ஹேண்ட்ல இருக்கும். அத நான் ரெட்யூஸ் பண்ணணும். அதே தான் இங்க பண்ணியிருப்பாங்க. இங்க என்ன பண்ணீங்களோ, அதே தான் கீழயும் பண்ண போறீங்க. செக் டெபாசிட்டட் ஆன் 25த் மார்ச் பட் நாட் yet credited. அதே தான் இங்க போட்டிருக்காங்க. அந்த 30,000. ஸோ பியும் அதே மாரி தான். இது செக் நீங்க டிரா பண்ணீங்க. பே பண்ண போறீங்க. 31,200. அதுல என்ன ஆச்சுன்னா 10,000 மட்டும் எந்த சேஞ்சஸுமே இல்லாம அப்படியே இருக்கு. அது 3rd ஏப்ரல் அன்னைக்கு தான் அந்த அமௌண்ட் உங்க அக்கவுண்ட்ல இருந்து டெபிட் ஆயிருக்கு. ஸோ ஒரு 10,000 அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்க கேஷ் புக் மட்டும் ஒரு 10,000 ஷார்டேஜா இருக்கும். பாஸ்புக்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அப்ப நீங்க திருப்பி ஆட் பேக் பண்ணணும். ஸோ அந்த 10,000 இங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. செக் இஷ்யூட் ஆன் 28த் பட் நாட் yet presented ஃபார் பேமெண்ட். அந்த 10,000 ஆட் பேக் பண்ணிருக்கீங்க. அடுத்து செக் ஆஃப் 4,000 என்டர்ட் இன் கேஷ் புக் பட் ஒமிட்டட் டு பி பேங்க்டு. ஸோ பாஸ்புக் ஒரு விஷயம் ஒமிட் பண்ணிருச்சுன்னா, அது பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்ல தான் நான் போடுவேன். ஒரு செக் எனக்கு வந்திருக்கு. அதாவது ஒரு ரெசிப்ட் எனக்கு வந்திருக்கு. அந்த ரெசிப்ட்ட நான் கேஷ் புக்ல போட்டேன்னா, என்னோட கேஷ் புக் அதிகமா இருக்கும். என்னோட பாஸ்புக் கம்மியா இருக்கும். அப்ப என்னோட கேஷ் புக்க நான் திருப்பி மைனஸ் பண்ணி ரெட்யூஸ் பண்ணா தான் 2ம் மேட்ச் ஆகும். ஸோ அந்த 4,000 நான் மைனஸ் பண்ண போறேன். A check entered in cash book but not yet banked 4,000. ஓகே. வேற என்ன பார்க்கணும்? அப்புறமா நீங்க இந்த ஐட்டம்ஸ்க்கு அங்கேயே போட்டுட்டு வந்துட்டீங்க. இந்த 2,400, 2,080 a bill for 40,000 இதெல்லாம் போட்டீங்க. அதுக்கப்புறம் a check of 10,000 wrongly credited in passbook. பாஸ்புக்ல ஒரு ஐட்டம் தப்பாயிருச்சு. அப்போ அத நான் சரி பண்ணணும். எங்க சரி பண்ணுவேன்? பிஆர்எஸ்ல தான் நான் சரி பண்ணுவேன். சரி ஓகே. இப்ப 10,000 ராங்கா கிரெடிட் ஆயிருச்சுன்னா, என்னோட பாஸ்புக் அப்பர் ஹேண்ட்ல இருக்கும். என்னோட கேஷ் புக் அந்த 10,000 ஷார்டேஜா இருக்கும். அப்ப நான் திருப்பி ஆட் பேக் பண்ணணும். ஸோ அந்த 10,000 நான் செக் ராங்லி கிரெடிட்டடா நான் திருப்பி ஆட் பேக் பண்ணிருவேன். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? பேங்க் ஹேட் ராங்லி டெபிட்டட் 20,000. பேங்க் இப்போ என்னோட அமௌண்ட்ட தப்பா டெபிட் பண்ணிட்டாங்க. அப்போ பாஸ்புக்ல என்னோட அமௌண்ட் கம்மியா இருக்கும். ஷார்ட் ஃபால்ல இருக்கும். என்னோட கேஷ் புக் அப்பர் ஹேண்ட்ல இருக்கும். அப்போ அந்த ஷார்ட் ஃபால சரி பண்ண நான் என்ன பண்ணணும்? என்னோட கேஷ் புக்கும் நான் குறைக்கணும் 20,000க்கு. ஸோ அமௌண்ட் ராங்லி டெபிட்டட் பை பேங்க் 20,000 இத எல்லாத்தையும் நீங்க போடணும். போட்டுட்டீங்கன்னா, வேற ஏதாச்சும் இருக்கா பாருங்க. எதுவுமே இல்ல, எல்லாமே நான் கரெக்ட்டா போட்டுட்டேன்னா, நீங்க எப்பவும் போல உங்க பிஆர்எஸ்ஸ ஆட் பண்ணிட்டு இந்த ஐட்டம்ஸ எல்லாத்தையும் கெஸ் பண்ணி போடணும். அப்படி போடும்போது உங்க ஆன்சர் 126 வருதா பாருங்க. வந்துச்சுன்னா நீங்க போட்டது கரெக்ட்.
ஸோ ஒரு நார்மல் பிஆர்எஸ்க்கும் ஒரு அமெண்டட் கேஷ் புக்குக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனா உங்களுக்கு மேபி கொஸ்டின் கேட்பாங்க. மென்ஷன் பண்ணியே கேட்பாங்க. அமெண்டட் கேஷ் புக் நீங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அமெண்டட் கேஷ் புக்குங்கிறது நத்திங் பட் ஒரு பாஸ் புக்ல நடக்கிற தப்ப நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என்னோட கேஷ் புக்ல என்ன தப்பு இருக்கோ அத மட்டும் தான் நான் சரி பண்ணுவேன். ஸோ தட்ஸ் இட். ஓகேவா உங்களுக்கு இந்த சம்மர்? ஓகே தான் ப்ரோ. பட் ஆனா அந்த அமெண்டட் கேஷ் புக்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன டிப் மாதிரி சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் ப்ரோ. ஓகே. சின்ன டிப்புங்கிறது என்னன்னா, அதுதான் உங்களுக்கு 2 விஷயம் மட்டும் தான் நீங்க அமெண்டட் கேஷ் புக்ல போட போறீங்க. எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேஷ் புக்ல ஒமிட் ஆயிருச்சோ, அந்த ஐட்டம்ஸ மட்டும் தான் நான் போடுவேன். அதே மாரி என்னோட கேஷ் புக்ல நான் ஏதாவது தப்பா போட்டுட்டேன். இப்ப எப்படி நீங்க பிஆர்எஸ்ல வந்து ராங் கிரெடிட், ராங் டெபிட் இது எல்லாமே பாஸ்புக் அஃபெக்ட் பண்ணுதோ, அதே மாரி என்னோட கேஷ் புக்ல ஏதாச்சும் அஃபெக்ட் ஆச்சுன்னா, அத மட்டும் தான் நாங்க போடுவேன். இப்ப இந்த டிரான்சாக்ஷன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு இங்க 4த் டிரான்சாக்ஷனும், 3 டிரான்சாக்ஷனும் பாருங்க. 3 டிரான்சாக்ஷன் என்ன சொல்றாங்க? கேஷ் புக்ல நான் கரெக்ட்டா என்டர் பண்ணிட்டேன். பாஸ்புக்ல நான் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ இந்த மாரி விஷயத்த நான் போடணுமா? என்னோட கேஷ் புக் கரெக்ட்டா இருக்கு. பாஸ்புக்ல தான் நான் ஒமிட் பண்ணியிருக்கேன். அப்ப நான் அத சரி பண்ண முடியாது. பேங்க் தான் அத சரி பண்ணணும். ஸோ அத நான் எடுக்க மாட்டேன். ஆனா 4த் டிரான்சாக்ஷன் பாருங்க. அமௌண்ட் கரெக்ட்டா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எங்க? பாஸ்புக்ல. என்னோட கேஷ் புக்க நான் ஒமிட் பண்ணிட்டேன். ஸோ இது ஏன் தப்பு? நான் ஒரு விஷயத்த போடாமயே விட்டுட்டேன். அப்போ அத மட்டும் தான் நான் ரெக்டிஃபை பண்ண முடியும். என்னால என்னென்ன விஷயத்த ரெக்டிஃபை பண்ண முடியுமோ, அத தான் நான் அமெண்டட் கேஷ் புக்ன்னு சொல்லுவேன். பாஸ்புக் என்னோட கண்ட்ரோல்லயே கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் கண்ட்ரோல். அவங்க தான் பிரிப்பேர் பண்ணி மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ பாஸ்புக்ல வர தப்பு எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. உங்களால எந்த தப்ப சரி பண்ண முடியுமோ, அத மட்டும் தான் நீங்க பண்ண போறீங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிறது அமெண்டட் கேஷ் புக். உங்ககிட்ட இருக்கிறது வெறும் கேஷ் புக். அதுல ஏதாவது தப்பு நடக்குதா பாருங்க. அத மட்டும் நீங்க சரி பண்ணீங்கன்னா போதும். ஓகே. ம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க அப்படி இருக்கும். ஒரு 2, 3 சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப அடுத்த சம் இருக்கும். அடுத்த சம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தான் ட்ரை பண்ண போறீங்க. இப்ப இல்லஸ்ட்ரேஷன் 5. On 31st Jan 2023, Sethi's cash book showed a bank overdraft of 250,000. On comparing with the passbook, the following difference were noted. So, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நமக்கு என்ன அவன் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் கேஷ் புக்கா பாஸ்புக்கா மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் புக் இருக்கு கேஷ் புக் பாஸ்புக் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் ஸோ இங்க கொடுத்துருக்கிறது பேங்க் ஓவர் டிராஃப்ட் கேஷ் புக் தான் கொடுத்துருக்கான் கேஷ் புக் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்போ ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் தான் அவன் கொடுத்துருக்கான் 2,50,000 அப்பனா என்ன அர்த்தம் என் அமௌண்ட் கிரெடிட் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு 2,50,000 மைனஸ்ல போயிட்டு இருக்கு என் அக்கௌண்ட் ஜீரோக்கும் கீழே போகுது என் ஐட்டம் ஸோ இந்த 2,50,000 நத்திங் பட் நெகட்டிவ் பேலன்ஸ் 2,50,000 ஓகே ம் சரி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து வேற என்ன கொடுத்துருக்கான் கேஷ் அண்ட் செக்ஸ் அமௌண்டிங் டு 26,800 were sent to bank on 27th January but check worth 4,600 were credited on 2nd Feb. One check for 900 was returned by them dishonored on 4th Feb. சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும் 31st Jan வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அப்போ 31st Janக்குள்ள எனக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வந்திருக்கோ அதை மட்டும் தான் நான் போடுவேன் அப்பார்ட் ஃப்ரம் 31st Jan என்னென்ன இருக்கோ அது எதுவுமே எனக்கு வராது ஸோ டிஃபரன்ஸ்க்கு தான் நிற்கும் அந்த டிஃபரன்ஸை தான் நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கேஷும் செக் ரெண்டும் சேர்ந்து மொத்த அமௌண்ட் 26,800 அதை பேங்க்குக்கு அனுப்பியிருக்காங்க எப்போ 27th Jan அன்னைக்கு ஆனால் அதுல வந்து ஒரு 4,600ம் 900ம் இப்போ மொத்தமா 26,800 இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுல 2 டைப் ஆஃப் அமௌண்ட் என்னென்ன அமௌண்ட் ஒரு 4,600ம் இன்னொரு 900ம் இது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு இந்த 4,600ங்கிறது என்ன சொல்லியிருக்கான் 2nd Feb அன்னைக்கு தான் கிரெடிட் ஆயிருக்கு ஸோ 2nd Feb அதாவது Jan 31st அப்புறமா இந்த 900 என்ன ஆச்சு டிஸ்ஆனரே ஆயிடுச்சு ஸோ இந்த அமௌண்ட் சுத்தமா ஆடே ஆகுது இப்போ இந்த 2 அமௌண்ட் என்னோட பாஸ்புக்ல என்ட்ரே ஆயிருக்காது அதாவது 31st Jan அன்னைக்கு இந்த 4,600 அண்ட் 900 இது ரெண்டுமே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காது ஸோ அப்போ இந்த பேலன்ஸை தான் நம்ம சரி பண்ணணும் ஃபர்ஸ்ட் அவன் என்னென்ன கேட்குறான் பாருங்க ascertain the amended cash book balance as on 31st Jan 2023
Prepare a bank reconciliation statement from the amended cash book on 31st Jan. ஸோ ஃபர்ஸ்டே amended cash book போடுங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படிங்கிறான். போன சம் மாதிரி தான் இதுவும். ஸோ ஆஸ் யூஸ்வல் நீங்க எடுத்த உடனே amended cash book தான் போட போறீங்க. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் amended cash book மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வருமா? வராதுண்ணா. ஓகே. ரெண்டாவது, டியூரிங் தி மந்த் of January, Sethi issued checks worth 33,400 to his creditors. ஓகே, நம்மளோட கிரெடிட்டர்ஸ்க்கு அமௌண்ட் பே பண்றோம். செக் இஷ்யூட் அப்படின்னா பேமெண்ட் 33,400. அவுட் ஆஃப் திஸ் செக் ஒர்த் 27,400 were presented for payment on 5th Feb. ஸோ 33,400 என்னோட கிரெடிட்டர்ஸ்க்கு நான் போட்டுட்டேன். அப்போ என்னோட கேஷ் புக்கு நான் என்ன பண்ணுவேன், பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 33,400 கிரெடிட் பண்ணியிருப்பேன். ஆனா அதுக்கு என்ன ஆச்சுன்னா 27,400 அந்த அமௌண்ட் மட்டும் 5th Feb அன்னைக்கு தான் பாஸ்புக்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து amended கேஷ் புக்ல போடணுமா? போடக்கூடாதுண்ணா. ஸோ அடுத்து, அக்கார்டிங் டு சேத்தி ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் த பேங்கர்ஸ் ஹவ் மேட் தி ஃபாலோயிங் பேமெண்ட் டியூரிங் தி மந்த் ஆஃப் ஜனவரி. இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், சேத்திஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்னா அந்த சேத்திஸோட ஆர்டர் படி பேங்க் என்ன பண்ணணும், அந்த குறிப்பிட்ட டேட் அன்னைக்கு அந்த பில்ஸ் எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும். ஸோ அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க செட்டில் பண்றாங்க. ஸோ பேங்கர்ஸ் ஹவ் மேட் தி ஃபாலோயிங் பேமெண்ட் டியூரிங் த மந்த் ஆஃப் ஜனவரி. என்னென்ன பேமெண்ட்? லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், டெலிவிஷன் லைசன்ஸ் ஃபீ, இதெல்லாமே டியூ டேட்டுக்குள்ள நம்ம பே பண்ணணும், இல்லைன்னா பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ இந்த 2 பேமெண்ட்டும் பேங்க் மேக் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த 2 விஷயமே என்னோட கேஷ் புக்ல நான் ரெக்கார்டே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இது எப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகிற அமௌண்ட் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்டர் பண்ணணும். எங்க பண்ணுவோம்? amended கேஷ் புக்ல. இது ஃபர்ஸ்ட் என்ன, ரெசிப்டா பேமெண்ட்டா? பேமெண்ட்ண்ணா. ஸோ கிரெடிட் சைடு என்டர் பண்ணணும்ண்ணா. அவ்வளோதான். ஸோ கேஷ் புக் எதாவது என்டர் ஆகணும், அது ரெசிப்டா பேமெண்ட்டா, இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அடுத்து டி டிரான்சாக்ஷன். சேத்திஸ் பேங்கர்ஸ் ஹாவ் கலெக்டட் 3,000 as டிவிடெண்ட். நீங்க ஏதோ ஒரு ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் 3,000 வந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ணணும்? ஸோ டிவிடெண்ட்ங்கிறது எனக்கு ஒரு இன்கம். அப்போ என்னோட டெபிட் சைடுக்கு நான் 3,000 என்டர் பண்ணுவேன். அடுத்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு பை பேங்க். ஓகே, நீங்க ஏதாச்சும் இப்போ அக்கௌண்ட்டுக்கு நீங்க அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான இந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு பை பேங்க். அப்போ இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. மேபி நீங்க ஏதாச்சும் லோன் வாங்கியிருப்பீங்க, அந்த லோனுக்கு பேங்கர் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போறோம்? ஏதாச்சும் கெஸ் இருக்கா என்ன பண்ணணும்ட்டு? பேங்க் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிருக்காங்க, ஒரு அமௌண்ட்டை டெபிட் பண்ணிருக்காங்க. இது லெஸ் பண்ணுங்கண்ணா. கேஷ் புக்கை லெஸ் பண்ணி காமிக்கணுமாண்ணா? ஆமா. ஸோ லெஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கிரெடிட் சைடு போடணும், என்னோட பேமெண்ட் இதெல்லாமே. ஸோ amended கேஷ் புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்க பேமெண்ட் எல்லாத்தையும் கிரெடிட் பண்ணி காட்டுவீங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜுங்கிறது கேஷ் புக்கு நீங்க கிரெடிட் பண்ணா போதும். A bill receivable of 2,000 discounted with the bank in December 2022. Okay, was dishonored on 31st March 2023. எந்த டேட்டா இருந்தா நமக்கு என்ன? பில்ஸ் ரிசீவபிள், எனக்கு ஒரு அமௌண்ட் வர வேண்டி இருக்கு 2,000 ரூபாய், அது இப்போ டிஸ்ஆனர் ஆகி போச்சு. டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த அமௌண்ட் வரவே வராது. ஆனா அது எனக்கு தெரியாது. நான் என்ன நினைச்சுருப்பேன், 2,000 ரூபாய் கண்டிப்பா எனக்கு வந்துடும், நான் போட்டிருப்பேன். இப்போ அது டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. வரணும் அமெண்ட்மெண்ட் கேஷ் புக் வரணும். amended tax இது ஒரு பேமெண்ட்டா கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வர வேண்டிய இன்கம் வராமையே போயிடுச்சு. அப்போ கிரெடிட் சைடு இதை நான் போட போறேன். ஸோ நீங்க சொன்ன விஷயத்தை தான் இங்க அப்படியே போட்டிருப்பாங்க. இதுதான் amended கேஷ் புக். இது இப்படி எழுதாதீங்க, இந்த புக்ஸ் ஆஃப் சேர்த்து amended கேஷ் புக்னு எழுதிக்கோங்க. ஸோ டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ் இது ஒரு இன்கம், அதனால நீங்க இங்க போடுறீங்க. பை பேலன்ஸ் brought down. இப்போ போன சமுக்கு இந்த சமுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இங்கேயும் நம்ம amended கேஷ் புக் தான் போட்டோம்.
இங்கேயும் நம்ம அமெண்டட் கேஷ் புக் தான் போடுவோம். ஆனா இங்க ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. இது எதனாலன்னு தெரியுமா? இந்த ஓவர் பேங்க் ஓவர் டிராஃப்ட் ம். ஓவர் டிராஃப்ட். ஓவர் டிராஃப்ட்ங்கிறது என்னோட கிரெடிட் பேலன்ஸ். அதனால தான் கிரெடிட் சைடு ஓப்பனிங் போட்டுருக்காங்க. உங்களுக்கு சம்முக்கு டைரக்ட்டா எடுத்தோனே ஓவர் டிராஃப்ட்ன்னு ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி குடுக்க மாட்டான். அவன் கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக கிரெடிட் பேலன்ஸ் ஆஸ் பெர் கேஷ் புக்ன்னு குடுப்பான். ஸோ கிரெடிட் பேலன்ஸ் ஆஸ் பெர் கேஷ் புக்னாலும், ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பெர் கேஷ் புக்னாலும் ஒண்ணுதான். நேம்ஸ் நெறைய நேம்ஸ் இருக்கும். ஆனா அர்த்தம் ஒண்ணுதான். அத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் ஃபார்வர்டுன்னு போட்டு அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஓப்பனிங் குடுத்துருக்கான்னா, இங்கேயே குடுத்துருப்பானே. இந்தோ 2,50,000 பேங்க் ஓவர் டிராஃப்ட். அத ஃபர்ஸ்ட் போட்டுக்குவீங்க. அதே மாரி பை டிராயிங்ஸ். இது எந்த டிராயிங்ஸு? இங்க லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம், டெலிவிஷன் லைசென்ஸ் ஃபீ இது 2மே பேமெண்ட். ஸோ அத 2ம் இங்க போட்டாங்க. 6,240 இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணாங்க. அதுவும் இங்க போட்டாச்சு. அப்புறமா பில்ஸ் ரிசீவபிள் நான் வரும்னு நெனச்சிருந்தேன். என்னோட டெப்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் நான் வரும்னு நெனச்சேன். ஆனா அது டிஸ்ஹானர் ஆயிடுச்சு. ஸோ அது இங்க காமிச்சுட்டாங்க. இந்த பக்கம் எனக்கு டிவிடெண்ட் மட்டும் தான் என்னோட ரெசிப்ட். ஸோ 2த்தையும் டோட்டல் பண்ணும்போது இங்க வெறும் 3,000 மட்டும் தான் இருக்கு. ஆனா இங்க 2,60,740 இருக்கு. அப்போ என்னோட பேலன்ஸ் கேரி டவுன் இந்த பக்கம் தான் ஆகும். 257,740 இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இதுக்கு இது ஓப்பனிங்கா இங்க வந்து நிக்கும். இந்தா ஓப்பன் இங்க நிக்கும். ஸோ இது க்ளோசிங்கிறனால 31 ஜான் போடுவாங்க. இது ஓப்பனிங்கிறனால ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். ஸோ இது போட்டுட்டாங்க. ஸோ ஒரு அமெண்டட் கேஷ் புக்க நீங்க போட்டு முடிச்சுட்டீங்க. இப்ப இத வச்சு தான் நீங்க பிஆர்எஸ் போட போறீங்க. பிஆர்எஸ் போடும்போது உங்க புக்ல பொறுத்தவரைக்கும் அவங்க அப்படியே ஃபார்மட்ட மாத்தி போட்டிருப்பாங்க. அதாவது நம்ம வெறும் டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பெர் கேஷ் புக் தான் நம்ம பார்த்திருக்கோம். இத மட்டும் தான் நம்ம ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா வச்சு பிளஸ் அண்ட் மைனஸ் நம்ம பண்ணிட்டு வந்தோம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸா குடுத்துருக்காங்க. அப்படி குடுக்கும்போது, இங்க பிளஸ்ஸா வர விஷயம், இங்க வந்து என்னவாகும்? மைனஸ் ஆகும். ஆனா நீங்க இந்த மாரி போட்டு எதையுமே கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு ஃபார்மட். ஃபர்ஸ்ட் அந்த கேஷ் புக் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷ் புக்ல நீங்க என்னென்ன பண்ணணுமோ, அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒவ்வொரு ஃபார்மட்ட நீங்க சேஞ்ச் பண்ணவே வேண்டாம். ஒரே ஃபார்மட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, எப்பவுமே அதே ஃபார்மட்ல போடுங்க. இப்போ இங்க என்ன பண்ணணும்? இங்க ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் தான் குடுத்துருக்கான். ஆனா, நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது வெறும் டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பெர் கேஷ் புக். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கொஸ்டின்ல அவன் குடுத்துருக்கான்ல, இப்ப இங்க வந்து 257,740 வந்திருக்குல்ல. இது வந்து என்னோட ஓவர் டிராஃப்ட். அப்ப என்னோட நெகட்டிவ் பேலன்ஸ் இது. அப்போ நீங்க ஜஸ்ட் இந்த 257,740 என்ன பண்றீங்கன்னா, நெகட்டிவ் பேலன்ஸா போட்டுக்கோங்க. ஆட், லெஸ் வந்து எப்பவும் போல உங்களுக்கு என்ன லாஜிக் தெரியுமோ, அந்த லாஜிக் வச்சே போடுங்க. ஆனா, ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஓவர் டிராஃப்ட்ன்னு வரும்போது, ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ட மட்டும் நெகட்டிவா வச்சு போடணும். இப்ப நீங்க ரீகான்சிலியேஷன் எப்படி பண்ணுவீங்க? அத மட்டும் சொல்லுங்க. இப்ப அமெண்டட் கேஷ் புக் நீங்க போட்டாச்சு. அதுல என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்க போட்டீங்க? சி போட்டீங்க, இது போட்டீங்க, இது போட்டீங்க, இதுவும் போட்டாச்சு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 ஐட்டம் மட்டும் தான் நீங்க போடாம வச்சிருக்கீங்க. இது 2ம் தான் உங்க பிஆர்எஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏக்கு என்ன பண்ணணும்? ஏல வந்து ம். நம்ம 4,600ம் 900ம் நம்ம நம்ம கையை விட்டு வெளில போயிடுச்சுன்னு நினைச்சிருப்போம். அதனால அது நம்ம ம். வந்து நம்ம கேஷ் புக்ல மைனஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அந்த ம். 2 நம்ம வந்து ஆட் பண்ணி காட்டுவோம். 2ம் நம்ம கைவிட்டு போயிருச்சுன்னா எப்படி? இங்க வந்து செக்ஸ் அமௌண்டிங் டூ வேர் சென்ட் டூ பேங்க் தானே போட்டுருக்காங்க. நம்ம பேங்க்குக்கு வந்திருக்குன்னு தானே போட்டுருக்காங்க. நீங்க நோட் பண்ணீங்கன்னா, வேர் சென்ட் டூ தி பேங்க். அப்பன்னா கேஷ் அண்ட் செக் அமௌண்ட் டூ சென்ட் டூ தி பேங்க்னா, நம்ம பேங்க்குக்கு அமௌண்ட் வந்திருக்குன்னு தானே அர்த்தம். இஷ்யூடுனா தான் நீங்க பே பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். டெபாசிட்டட் இல்லன்னா வேர் சென்ட் இன்டூ பேங்க் அந்த மாரினா உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ கேஷோ, செக்கோ 2மே நமக்கு ஒரு அசெட். அசெட்டுக்கு என்ன பார்த்தோம்? ரியல் அக்கவுண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன். நம்ம அக்கவுண்ட்டுக்குள்ள வருது அது எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு ரெசிப்ட் தான். பேமெண்ட் கிடையாது. அந்த 26,800 நமக்கு வர வேண்டிய அமௌண்ட். நம்ம 26,800மே வந்துருச்சுன்னு நெனச்சிருக்கோம். ஆனா அதுல ஒரு 4,600ம்
ஒரு 900ம் வராமையே போயிடுச்சு. அதாவது அப் டு 31st ஜான் அன்னைக்கு என்னோட பாஸ்புக்ல இந்த 2 ஐட்டமே ரிஃப்ளெக்ட் ஆகாம போயிடுச்சு. ஸோ அந்த 26,800ங்கிறது நத்திங் பட் என்னோட ரெசிப்ட். நான் வந்து 26,800மே வந்துருச்சுன்னு நெனச்சு போட்டுட்டேன். இப்போ அதுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு 4,600ம், ஒரு 900ம் மொத்தமா 5,500. இந்த 5,500 என்னோட பாஸ்புக்ல ஷார்டேஜ் ஆயிருச்சு. அப்ப என்ன ஆகும்னா 5,500 இப்ப என் கேஷ் புக் எப்படி இருக்கும்னா, இப்படி இருக்கும். இது என்னோட கேஷ் புக். இது என்னோட பாஸ்புக். இந்த டிஃபரன்ஸ் எதனால நடக்குதுன்னா, ஒரு 5,500 இங்க நான் சேர்த்தியே போட்டுட்டேன். 5.5 எனக்கு வந்துருச்சுன்னு நான் போட்டுட்டேன். ஆனா இங்க என்னோட 5.5 ஆடே ஆகல. டிஸ்ஆனர் ஆயிருச்சு. அப்போ இதுதான் உங்க லெஃப்ட் ஹேண்ட், இது உங்க ரைட் ஹேண்ட். இது உங்க லெஃப்ட் ஹேண்ட், இது உங்க ரைட் ஹேண்ட். இப்ப சொல்லுங்க கேஷ் புக் அதிகமா தானே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கம்மி பண்ணணும். அவ்வளவுதான். அந்த வேர்டிங்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட் டூ தி பேங்க் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 5.5 அதாவது 5,500 நீங்க கம்மி பண்ணி போடணும். இங்க வந்து ஆட் பண்ணியிருப்பான். ஏன்னா, இவன் வந்து நம்ம ஃபார்மேட்டுக்கு போடவே கிடையாது. நம்ம ஃபார்மேட் நம்ம போடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு? ஓப்பனிங் பேலன்ஸ். என்னோட ஓப்பனிங் எப்படி இருந்துச்சு? இங்க ரூபீஸ். இங்க ஒரு ரூபீஸ். என்னோட ஓப்பனிங் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. 257, 740. ஓகே. இப்ப நான் ஒரு ஐட்டம கெஸ் பண்ணிட்டேன். என்ன ஐட்டம்? அதாவது செக் டெபாசிட்டட். ஒரு செக் எனக்கு டெபாசிட் ஆயிருக்கு. ஆனா என் பேங்க்க்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகல. பட் நாட் கலெக்டட். எவ்வளோ அமௌண்ட்? 5,500. ஓகே. இப்ப அடுத்து வேற என்ன நம்ம பார்த்தோம்? செகண்ட் டிரான்சாக்ஷன். டியூரிங் தி மந்த் ஆஃப் ஜனவரி, சேத்தி இஷ்யூட் செக்ஸ் வொர்த் 33,400 டூ ஹிஸ் கிரெடிட்டார்ஸ். இப்போ டூ ஹிஸ் கிரெடிட்டார்ஸ்னா நம்மளோட கிரெடிட்டார்ஸ். நம்ம அவங்க கிட்ட இருந்து கடனுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம இஷ்யூ பண்றோம். விச் மீன்ஸ் நம்ம பே பண்றோம். 33,400. இப்ப சொல்லுங்க என்ன பண்ணுவோம்னு? அது 33,400மே நான் வந்து அமௌண்ட் போயிருச்சுன்னு நினைச்சு நான் இது கேஷ் புக்ல கம்மி பண்ணியிருப்பேனா? ஸோ இந்த இதில் 27,400 வந்து அது நம்ம அந்த டேட்டை தாண்டி தான் போறதுனால அதை வந்து நம்ம வந்து புக்ல வந்து நம்ம பாஸ்புக்ல வந்து அது ஆட் ஆயிருக்காதுண்ணா. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கேஷ் புக்கை ஆட் பண்ணி காட்டணும். அவ்வளவுதான். ஸோ மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்? 33,400. ஓகே. இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட கேஷ் புக். என் கேஷ் புக்கு, என்னோட பாஸ்புக். நான் என்ன நினைச்சேன்? 33,400. 33,400 கிரெடிட் சைடு. ஏன்னா இது என்னோட பேமெண்ட். ஆனா ஆக்சுவலி அங்க என்ன நடந்துச்சு? 27,400 வந்து இன்னும் எனக்கு அதாவது என் அக்கவுண்ட்ல இருந்து டெபிட்டே ஆகாம இருக்கு. அப்போ ஷார்ட் ஃபாலா இருக்கு. அப்போ கேஷ் புக்க நீங்க என்ன பண்ணணும்? அதாவது இது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ். 33,400ங்கிறத நான் எக்ஸ்பென்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்னோட 33,400மே என் அக்கவுண்ட்க்கு போயிருச்சுன்னு நான் நினைச்சு என்ன பண்ணிட்டேன்? என் கேஷ் புக்க கம்மி பண்ணிட்டேன். சாரி, இதை நான் மாத்தி போட்டேன். ஸோ என்ன ஆகும்னா, என்னோட கேஷ் புக்ல என் அமௌண்ட் கம்மியாயிரும். ஆனா பாஸ்புக் என்ன ஆகும்? அந்த 27,400 வந்து ரிஃப்ளெக்டே ஆகாதனால என் பாஸ்புக் அதிகமா காட்டும். என் கேஷ் புக் வந்து கம்மியா காட்டும். அப்போ நீங்க இத திருப்பி ஆட் பேக் பண்ணா தான் இது 2ம் ஈக்குவலா வந்து நிக்கும். இது 2ம் பேலன்ஸ் ஆகும். ஸோ நீங்க ஆட் தான் பண்ணணும். என்ன அமௌண்ட் ஆட் பண்ணுவீங்கன்னா 27,400 ஆட் பண்ணுவீங்க. ஸோ இங்க 27,400 ஆட் பண்ணுவீங்க. இது 2ம் மைனஸ். ஏன்னா இங்க மைனஸ் தானே போட்டிருக்கோம். இது பிளஸ். இப்போ போட்டு ஆன்சர் சொல்லுங்க. இது நெகட்டிவா இருக்கு. இதுவும் நெகட்டிவா இருக்கு. ஃபைனல் ஆன்சர் மட்டும் எனக்கு சொல்லுங்க. நான் 35,840 235,840 235,840 ஓகே. அது பாசிட்டிவா நெகட்டிவா?
நெகட்டிவ்ல வருதுண்ணா. ஓவர் டிராஃப்ட் வருதுண்ணா. ம். ஸோ இங்க என்ன ஆன்சர் வந்திருக்கு? 235, 840 அதே தான் வந்திருக்கு. இவங்க இங்க ஓவர் டிரான்னு மென்ஷன் பண்ணனால, இத அப்படியே பாசிட்டிவா போட்டாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ப எத மைனஸ் பண்ணி காமிச்சோமோ, அத ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே உல்டாவா போட்டிருப்பாங்க. நம்ம அந்த ஃபார்மேட்ட மாத்தவே வேண்டாம். நம்ம ஒரு லாஜிக் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதே லாஜிக்ல நம்ம போட்டுறலாம். அப்போ ஓவர் டிராஃப்ட்ன்னு குடுத்தா என்ன பண்ணணும், நீங்க ஓப்பனிங் பேலன்ஸ நெகட்டிவ்ல போட்டுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிரும். இதுவும் மைனஸ் தான், இதுவும் மைனஸ் தான். அவங்க ஆன்ஸரும் நெகட்டிவ்ல தான் இருக்கணும். எப்பவுமே ஒரு கொஸ்டின்ல ஓவர் டிராஃப்ட் கொடுத்திருக்கான் அப்படின்னா, ஓப்பனிங்கும் மைனஸ்ல தான் இருக்கும். குளோசிங்கும் மைனஸ்ல தான் இருக்கும். அவ்வளவுதான் பிஆர்எஸ். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அந்த வேர்டிங்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சுண்ணா. ம். சரி, ஓகே. நம்ம பிஆர்எஸ் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, ஜர்னல் ஃபர்ஸ்ட் போடணும். நெக்ஸ்ட் லெட்ஜர் போடுவோம். 3வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையல் பேலன்ஸ். இந்த ட்ரையல் பேலன்ஸ்ங்கிறது எதுக்காக நம்ம போடுறோம்னா, நம்ம டெபிட்டும், கிரெடிட்டும் மேட்ச் ஆகணும். ஸோ அந்த டெபிட்டும், கிரெடிட்டும் மேட்ச் ஆகறதுக்காக நம்ம போடுற ஒரு விஷயம் தான் ட்ரையல் பேலன்ஸ். இதோட ஃபீச்சர்ஸ் என்ன? இது எப்போ போடணும்? எப்படி போடணும்? அதெல்லாம் பார்ப்போம். ஃபீச்சர்ஸ். எ ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட், நாட் அன் அக்கவுண்ட். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறாங்க. இது ஒரு அக்கவுண்ட் கிடையாது. It does not form part of double entry system. It does not appear in actual book of accounts. It is usually prepared as a separate document. ஸோ மோஸ்டா இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல நம்ம ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் போடுவோம். ஸோ அந்த ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிப்போம். ட்ரையல் பேலன்ஸ் போட்டு எல்லாமே ஈக்குவலா மேட்ச் ஆகுதா? அப்படின்னு ஒன்ஸ் நம்ம எந்த தப்பும் வராம இருக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ட போடுறாங்க. ஸோ இத போட்டு முடிச்சுட்டு தான் நம்ம ஃபைனல் அக்கவுண்ட்ஸே ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதனால இங்க என்ன சொல்றாங்கன்னா, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் இப்போ அட் த எண்ட் ஆஃப் தி இயர் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இல்ல இன் பிட்வீன் இயர் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மாரி அவங்க ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. நீங்க எப்ப வேணா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அத தான் இங்க சொல்றாங்க. இட் இஸ் பிரிப்பேர்ட் as on a particular date and not for a period. A trial balance may be prepared at any time. Say monthly, quarterly, half எப்ப வேணா நீங்க பண்ணிக்கலாம். However, it is to be noted that trial balance must be drafted at the end of every accounting year before the preparation of financial statement. ஸோ ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா இத போட்டுருக்கணும். எதுக்காக போடுறாங்கன்னா, அரித்மெட்டிக்கலி அக்யூரேட்டா இருக்கா? நம்ம புக் வந்து அக்யூரேட்டா இருக்கா? எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? டெபிட் அண்ட் கிரெடிட் ஈக்குவலா இருக்கா? டோட்டல் ஆஃப் டெபிட் பேலன்ஸ் மஸ்ட் அக்ரி வித் தி டோட்டல் ஆஃப் கிரெடிட் பேலன்ஸ். 2ம் மேட்ச் ஆகுதா? அப்படி பார்க்கறதுக்காக தான் இது போடுவோம். ஸோ தி அக்ரீமெண்ட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ஒன்லி எ பிரிமா ஃபேசி எவிடன்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் அ புக் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், பட் நாட் அ கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் அப்சல்யூட் அக்யூரசி. அதாவது இத செக் பண்ணி நீங்க ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்லலாம். அதாவது ஓகே, இந்த தப்பும் கிடையாது. அந்த மாரி நீங்க ஒரு கெஸ் தான் பண்ண அசம்ப்ஷன் தான் வைக்க முடியும். ஆனா 100% எந்த தப்புமே கிடையாதுன்னு நீங்க கேரண்டியா சொல்லவே முடியாது. ஸோ இது ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் சும்மா நம்ம ஒரு எஸ்டிமேட் போடுற மாரி தான் இது இருக்கும். ஸோ உங்களுக்கு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் எப்போ வரும் அப்படின்னா, நீங்க ஃபுல்லாவே எல்லா ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனலா உங்க பேலன்ஸ் ஷீட் வந்து லயபிலிட்டி, அசெட் 2ம் மேட்ச் ஆச்சுன்னா தான் நீங்க போட்டது எல்லாமே கரெக்ட்ன்னு அர்த்தம். ஸோ, இப்ப எல்லா எரர்ஸுமே ரெக்டிஃபை ஆயிருமா? ட்ரையல் பேலன்ஸ்ல எல்லா எரர்ஸுமே ரெக்டிஃபை ஆயிருமான்னு கேட்டா கிடையாது. ஸோ, ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸாலேயே கண்டுபிடிக்க முடியாது. என்னென்ன எரர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எரர் ஆஃப் ஒமிஷன் ஆர் டூப்ளிகேஷன். இப்போ ஒரு என்ட்ரி நீங்க போடாமயே விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? அங்க ஒரு ஜர்னல் என்ட்ரினா ஒரு டெபிட் இருக்கும், ஒரு கிரெடிட் இருக்கும். 2ம் போட்டு தான் நம்ம மேட்ச் பண்ணுவோம். இப்ப அந்த என்ட்ரியே நீங்க போடாம விட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ, டெபிட் சைடும் ஒண்ணும் இருக்காது, கிரெடிட் சைடும் ஒண்ணும் இருக்காது. அப்போ ட்ரையல் பேலன்ஸ் இது அஃபெக்ட்டே பண்ணாது. நமக்கு தேவை என்ன? ட்ரையல் பேலன்ஸ்ங்கிறது டெபிட், கிரெடிட் 2ம் மேட்ச் ஆகணும். அவ்வளவுதான். ஸோ, ஒரு டெபிட், ஒரு கிரெடிட் 2மே நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது ஒரு எஃபெக்ட்டும் உங்களுக்கு கிரியேட் பண்ணாது. ஆனா அது ஒரு தப்பு தான். நீங்க அத போட்டிருக்கணும். இங்க போடாம விட்டாலும் ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகுங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தப்ப உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. 2வது எரர் ஆஃப் கமிஷன். இங்க என்ன சொல்றாங்கன்னா, ராங் அமௌண்ட் ஹஸ் பீன் என்டர்ட் இன் கரெக்ட் அக்கவுண்ட் ஆர் எ அக்கவுண்ட் இஸ் இன்வால்வ்ட் வைல் ரெக்கார்டிங் தி டிரான்சாக்ஷன். அதாவது 5000 போட வேண்டிய இடத்துல நான் வந்து 500 தான் போடுறேன். அப்போ ஒரு 0 நான் தப்பா போட்டேன்னு வச்சுக்கோங்க.
ஆனா கரெக்டான அக்கவுண்ட்ல தான் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து சேல்ஸ் அக்கவுண்ட்ல நான் போடணும் அப்படின்னா, அதே சேல்ஸ் அக்கவுண்ட்ல நான் 500ன்னு போட்டேன். ஸோ எனக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் மேட்ச் ஆயிரும். 500, 500 மேட்ச் ஆயிரும். ஆனா 5000 நான் போட வேண்டிய இடத்துல 500 தான் போட்டிருக்கேன். இந்த ஒரு தப்ப என்னால ட்ரையல் பேலன்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா நமக்கு டெபிட்டும் 500 போட்டிருப்போம். கிரெடிட்டும் 500 போட்டிருப்போம். ஆனா தப்புங்கிறது அந்த 5000. நீங்க 5000 போட்டிருக்கணும். ஸோ இந்த ஒரு தப்ப உங்களால கண்டுபிடிக்க முடியாது. 3வது எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல். எரர் ஆஃப் பிரின்சிபல்ங்கிறது என்னன்னா, அக்கவுண்ட்டயே மாத்தி போடுறது. இப்ப எக்ஸாம்பிள் இங்க குடுத்திருப்பாங்க. பர்ச்சேஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் டெபிட்டட் டூ பர்ச்சேஸ் அக்கவுண்ட். நம்ப ந அ சப்சிடரி புக்ஸும் பார்த்தோம். ஜெனரல் ஜர்னல்னு ஒண்ணு பார்த்தோம். அங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, சப்சிடரி புக்ல பர்ச்சேஸ் புக்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் சப்சிடரி புக் தான். அந்த பர்ச்சேஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஆன் கிரெடிட். ஒரு கூட்ஸ் கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் பர்ச்சேஸ் புக்ல நம்ம என்ட்ரி போடுவோம். ஒரு அசெட்ட நம்ம வாங்கியிருக்கோம் அப்டின்னா, ஜெனரல் ஜர்னல்ல தான் நீங்க போடணும். ஆனா இங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்ங்கிறது ஒரு அசெட்டு. ஆனா என்ட்ரி போடும்போது பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ன்னு போட்டாங்க. பர்ச்சேஸ் டூ கேஷ்ன்னு போட்டாங்க. ஆனா நீங்க எப்பவுமே ஒரு அசெட்ட வாங்குனா என்ன பண்ணணும்? அந்த அசெட்டோட பேர தான் நீங்க டெபிட் பண்ணணும். ஃபர்னிச்சர் டூ கேஷ்ன்னு தான் நீங்க போட்டிருக்கணும். இவங்க அத மாத்தி போட்டாங்க. இந்த ஒரு தப்புனால உங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆக போதா? கிடையாது. ஏன்னா, ஃபர்னிச்சர் வாங்குனாலும் சரி, ஒரு கூட்ஸ் வாங்குனாலும் சரி, 2மே டெபிட் சைடு தான் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த டெபிட் அண்ட் கிரெடிட் மேட்ச் ஆயிரும். இந்த ஒரு தப்பும் உங்களால ட்ரையல் பேலன்ஸ்னால கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு சும்மா ஒரு ரஃப்பா நம்ம போற ஒரு டிராஃப்ட் தானே தவிர, கன்க்ளூசிவா அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம போடுறோம். அடுத்து எரர்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. இஃப் தி அமௌண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இஸ் என்டர்ட் இன்கரெக்ட்லி இன் அ சப்சிடரி புக். ஒரு டிரான்சாக்ஷனே சப்சிடரி புக்ல தப்பா போட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஜெனரல் ஜர்னலுக்கும், சப்சிடரி புக்ஸ்க்கும் மாத்தி மாத்தி போட்டது. அது வந்து எரர் ஆஃப் பிரின்சிபல். இங்க சப்சிடரி புக் அதாவது கேஷ், சேல்ஸ், பர்ச்சேஸ் அந்த மாரி. இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஃபார் கேஷ்ங்கிறது நீங்க கேஷ் புக்ல தான் போடணும். அத கொண்டு வந்து நீங்க பர்ச்சேஸ் புக்ல போட்டுட்டீங்க. ஒரு 2 சப்சிடரி புக்ஸ்குள்ளயே நீங்க மாத்தி மாத்தி போட்டுட்டீங்க. அப்படி போட்டாலும் உங்களுக்கு என்ன ஆக போகுது? கேஷ்ன்னு இருக்கு. இப்ப பர்ச்சேஸ் ஃபார் கேஷ்ன்னா என்ன பண்ணுவீங்க? பர்ச்சேஸ் டூ கேஷ்ன்னு போடுவீங்க. அதையும் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான்? பர்ச்சேஸ் புக்ல போட்டுட்டான். ஒரு கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ண மாரி போட்டுட்டான். என்ன பண்ணாலும் என்ன? பர்ச்சேஸ் அது வந்து கேஷா இருந்தா என்ன? கிரெடிட்டா இருந்தா என்ன? நமக்கு வந்து 2மே டேலி ஆயிரும். டெபிட் சைடும், கிரெடிட் சைடும் ஈக்குவல் ஆயிரும். இந்த ஒரு தப்ப உங்களால கண்டுபிடிக்க முடியாது. காம்பன்சேட்டிங் எரர்ஸ். 2 ஆர் மோர் மிஸ்டேக்ஸ் இன் தி புக்ஸ் விச் ரிசல்ட் இன் கேன்சலிங் ஈச் அதர். 2, 3 தப்பு வந்துச்சு அப்படின்னா, அது மொத்தமாவே நம்ம கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுற மாரி இருக்கும். இந்த எல்லா டாபிக்குமே ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ன்னு ஒரு டாபிக் இருக்கு. ஒரு மெயின் ஹெட்டிங்கே இருக்கு. அந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ல இந்த டைப் ஆஃப் எரர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணுவோம். அதாவது ட்ரையல் பேலன்ஸ்னால பண்ண முடியாத இந்த தப்புங்க எல்லாத்தையும் நம்ம எங்க போய் ரெக்டிஃபை பண்ணுவோம்னா, அதுக்கு தனியா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அங்க ஒரு சில மெத்தட் சொல்லுவாங்க. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரெக்டிஃபை பண்ணுவோம். இங்க எதுக்காக இது குடுக்குறாங்கன்னா, இந்த எல்லா தப்புமே ட்ரையல் பேலன்ஸால ஐடென்டிஃபை பண்ண முடியாதுங்கிறாங்க. சரி, ஓகே. அப்ப ட்ரையல் பேலன்ஸ் எப்படி பிரிப்பேர் பண்ணணும்? இது எப்படி ஒரு சம்மா போடணும் அப்படின்னா, இங்க பார்ப்போம். இல்லஸ்ட்ரேஷன் 6. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம். ஆனா இது கேட்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ட்ரையல் பேலன்ஸ்ங்கிறது நீங்க பின்னாடி ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் நீங்க போடுற மாரி இருக்கும். அதாவது P&L அக்கவுண்ட்டும், பேலன்ஸ் ஷீட் 2மே நீங்க போடுற மாரி இருக்கும். அப்போ உங்க கொஸ்டின்க்கு என்ன குடுப்பான்னா, இந்த மாரி ட்ரையல் பேலன்ஸ அவனே குடுத்துருவான். ஏதோ ஒரு கொஸ்டினா குடுத்து உங்களுக்கு ஆன்ஸர் போட வைப்பான். ஸோ, இங்க ஒரு ஐடியாக்காக அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு சம் குடுத்துருக்காங்க. நம்ப ஒண்ணுமே பண்ண வேண்டாம். எதெல்லாம் டெபிட், எதெல்லாம் கிரெடிட் இது 2 மட்டும் பிக் பண்ணா போதும். அங்கங்க அழகா போட்டே வந்துடலாம். இது வந்து அசெட்டா, லயபிலிட்டியா, இது அதிகமாகுதா, கம்மியாகுதா இது எதுவுமே இங்க பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் டெபிட், கிரெடிட் எது வந்து டெபிட், எது கிரெடிட் இது மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். இது எப்படி தெரியும்னா, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 6 எலிமென்ட்ஸ் சொல்லியிருந்தேன். என்னென்ன அப்படின்னா, அசெட், எக்ஸ்பென்ஸ், டிராயிங்ஸ் இது 3ம் ஒரு செட்டு. லயபிலிட்டீஸ், கேப்பிட்டல், இன்கம் இது 3ம் ஒரு செட்டு. இது வந்து எப்பவுமே உங்களுக்கு டெபிட் சைடு வரும். இது வந்து எப்பவுமே உங்களுக்கு கிரெடிட் சைடு வரும். இந்த 6 விஷயத்த மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ட்ரையல் பேலன்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப சொல்லுங்க, இந்த கேப்பிட்டல் 80,000ங்கிறது எங்க வரும்? கிரெடிட்ண்ணா. சேல்ஸ்? கிரெடிட்ண்ணா. அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ். பர்ச்சேஸ்ங்கிறது டெபிட் சைடு வரும். அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்ங்கிறது ஒரு தனி கான்செப்ட். நம்ம அத பார்ப்போம். இது மத்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்க்கு வருவோம்.
கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது நார்மலி ஒரு அசெட். அது டெபிட் சைடு தான் வரணும். இங்கேயே அவன் மென்ஷன் பண்ணி கிரெடிட்ன்னு குடுத்துருக்கான். அப்ப ஓவர் டிராஃப்ட்டா இருக்குன்னு அர்த்தம். அவனே கிரெடிட்ன்னு குடுத்தான்னா, நீங்க கண்ண மூடிட்டு கிரெடிட் சைடு போடுங்க. அடுத்து பெட்டி கேஷ். பெட்டி கேஷ் என்னது? டெபிட்னா சேல்ஸ் லெட்ஜர் பேலன்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியலண்ணா. இல்லைண்ணா. புதுசா கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதானே பாக்குறீங்க. ஆமாண்ணா. ஸோ சேல்ஸ் லெட்ஜர் பேலன்ஸ் ஒன்று இருக்கு, பர்ச்சேஸ் லெட்ஜர் பேலன்ஸ் ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன? சேல்ஸ் லெட்ஜர்ங்கிறது உங்களோட டெப்டாஸ், சன்ட்ரி டெப்டாஸ் நாங்கள் போடுவோம். அதாவது நம்ம கிட்ட இருந்து எவனா ஒருத்தர் கடனுக்கு வாங்கியிருப்போம், நம்ம அவனுக்கு கிரெடிட் சேல் பண்ணியிருப்போம், அவன் ஒன்றும் நமக்கு பணம் திருப்பி கொடுக்கணும். ஸோ உங்களோட டெப்டார்ஸை தான் அப்படி சொல்றாங்க. அதாவது சேல்ஸ் லெட்ஜர் பேலன்ஸ் அப்படின்னா நீங்க சேல் பண்ணிட்டீங்க, அதுக்கான அமௌண்ட் நீங்க வாங்க போறீங்க. ஸோ இட்ஸ் நத்திங் பட் டெப்டாஸ். பர்ச்சேஸ் லெட்ஜர் பேலன்ஸ் அப்படின்னா நீங்க வந்து யார்கிட்டயோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த அமௌண்ட்டை நீங்க திருப்பி கொடுக்கணும். ஸோ நத்திங் பட் கிரெடிட்டாஸ். இப்போ சொல்லுங்க, டெப்டாஸ் எங்க வரும், கிரெடிட்டாஸ் எங்க வரும்? சேல்ஸ் லெட்ஜர் பேலன்ஸ் டெப்ட்ல வரும். ம். அதே பர்ச்சேஸ் லெட்ஜர் பேலன்ஸ் டெப்ட்ல வரும். கிரெடிட்ல வரும். அவ்வளவுதான். இப்போ சேலரிஸ் இது என்னது? சாலரிஸ் டெபிட்ல வரும். கேரேஜ் இன்வார்ட். கேரேஜ் இன்வார்டுங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்க ஏதோ ஒரு ஐட்டம் வாங்கி டெபிட் தான். ஏதாச்சும் ஒரு ஐட்டம் வாங்கியிருப்பீங்க, அந்த ஐட்டம் இப்போதான் உங்களுக்கு ரிசீவ் ஆகுது. கேரேஜ் இன்வார்ட், கேரேஜ் அவுட்வார்ட் ரெண்டுமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு டெபிட் சைடு வந்துடும். டிஸ்கவுண்ட் அலவுடுங்கிறது டெபிட்ல வரும். டெபிட் சைடு. பில்டிங் டெபிட்ல வரணும். ஓகே. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் கிரெடிட் சைடுண்ணா. வெறும் எக்ஸ்பென்ஸ்னு வந்தாதான் அதை நம்ம டெபிட் சைடு போடுவோம். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸுங்கிறது என்னன்னா ஒரு லயபிலிட்டி. அதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு, அந்த எக்ஸ்பென்ஸை நீங்க இனிமேல் தான் பே பண்ண போறீங்க. ஸோ அது பே பண்ணணுங்கிற ஒரு பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. வெறும் எக்ஸ்பென்ஸ்னா தான் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ டெபிட் பண்ணுவீங்க. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸுங்கிறது நான் இனிமேல் தான் ஒரு அமௌண்ட்டை பே பண்ண போறேன், அது எனக்கு ஒரு லயபிலிட்டி. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸுங்கிறது லயபிலிட்டி. இங்க போட்டுருக்காங்க பாருங்க, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். அதாவது நான் எக்ஸ்பென்ஸ் பே பண்ண 10,000 ரூபாய் ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு, நான் இனிமேல் தான் கட்டவே போறேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு லயபிலிட்டி. இதே ஒரு இன்கம் எனக்கு வர வேண்டி இருக்கு, ஆனா நான் ஒன்றும் ரிசீவே பண்ணல, ஆனா கண்டிப்பா எனக்கு வரும். அது என்னவா இருக்கும்? ரிசீவபிள். அது வந்து டெபிட் சைடுண்ணா. ஏன்னா அது ஒரு அசெட். என்னைக்கா இருந்தாலும் அது என்னோட பணம் எனக்கு வந்துடும். ஸோ ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் இது ஒரு எக்ஸ்பென்ஸ். இந்த எக்ஸ்பென்ஸை நான் முன்னாடியே கட்டிட்டேன், ப்ரீபெய்டு முன்னாடியே கட்டிட்டேன். டெபிட்ல வரணும். அவ்வளவுதான். இப்போ எப்படி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ், ஒரு எக்ஸ்பென்ஸுக்கு நான் கட்டாமையே வச்சிருக்கேன்னா அது எனக்கு ஒரு லயபிலிட்டி. ஒரு எக்ஸ்பென்ஸை நான் முன்னாடியே கட்டிட்டேன் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அது ஒரு அசெட்டா ட்ரீட் பண்ணுவீங்க. ஸோ டெப்ரிசியேஷன் டெபிட்ல வரணும். டெப்ரிசியேஷன்ங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை டெபிட் பண்ணிடுவோம். கேஷ் அட் பேங்க் டெபிட் தானா? ஏன்னா அது ஒரு அசெட். ஸோ லோன் அக்கௌண்ட் கிரெடிட்னு அவனே கொடுத்துட்டான். லோன் நார்மலாக உங்களுக்கு கிரெடிட் சைட் தான் வரும், அவனே கிரெடிட்னு கொடுத்துருக்கான். ஸோ அது ஒரு லயபிலிட்டி. நீங்கள் என்னைக்கா இருந்தாலும் அந்த லோனை ரீபே பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட்னு கொடுத்துருக்கான். P&L கிரெடிட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, P&L அக்கௌண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அது ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்படி இருக்கும். இங்கே வந்து டெபிட், இங்கே கிரெடிட், இங்கே உங்கள் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் போடுவீங்க, இங்கே உங்கள் இன்கம் எல்லாமே வரும். ஸோ இந்த இடத்துக்கு உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகர் வருதுன்னா ப்ராஃபிட்னு அர்த்தம். இங்கே பேலன்சிங் ஃபிகர் வந்துச்சுன்னா லாஸ்ன்னு அர்த்தம், ஏன்னா இது ஒரு எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த இடத்துல கிரெடிட் சைடு P&L அக்கௌண்ட் கிரெடிட் சைடு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு இன்கம், இட்ஸ் அ ப்ராஃபிட்.
ஸோ P&L கிரெடிட்னா எப்பவுமே அது இன்கமா தான் இருக்கும். அந்த 20,000 நீங்க கிரெடிட் பண்ணீங்கன்னா போதும். இங்க பண்ணிருக்காங்க பாருங்க. ஆனா டெபிட் சைடுல ப்ராஃபிட் வரும். மாத்தி போட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாத்தி அப்படியா? போட்டேன். இங்க வந்து எக்ஸ்பென்ஸ் வருமா? எல்லா எக்ஸ்பென்ஸும் இங்க போட்டு வருமா? இங்க இன்கம் போட்டு வருமா? ஸோ கிராஸ் ஓகேண்ணா. ப்ராஃபிட் இங்க இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்க கிராஸ் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். ஸோ எக்ஸ்பென்ஸ் டோட்டல் ஆட் பண்ணும்போது ஆமா. இந்த இடத்துல தான் எனக்கு வந்து பேலன்சிங் ஃபிகர் வரும். அப்ப இங்க தானே எனக்கு ப்ராஃபிட் இருக்கும். கரெக்ட். ஓகே. அப்ப என்னோட ப்ராஃபிட் இங்க இருக்குமா? நெட் ப்ராஃபிட் இங்க தானே போடுவோம். இங்க பாருங்க. இப்போ ம். ம். அப்ப கிரெடிட் சைடு வந்தா லாஸ் ஆனா? இந்த ஒரே நிமிஷம் போடுறேன். இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு. இப்ப ரெண்ட் ஒரு 10,000 இங்க போடுறேன். இங்க வந்து டிவிடெண்ட் ஒரு 5,000 இருக்குன்னு வைங்க. இப்ப இது என்னோட இன்கம், இது என்னோட எக்ஸ்பென்ஸ். இப்போ இதை நான் டேலி பண்ணணும். பண்ணா என்ன ஆகும்? இங்க 10,000 இருக்கு, இங்க 5,000 இருக்கு. 10,000 தான் நான் டேலி பண்ணணும். அப்ப எங்க கம்மியா இருக்கு? கிரெடிட் சைடுனா அப்ப இங்க ஒரு ஐட்டம் எனக்கு கம்மியா இருக்கு. இதை நான் என்னன்னு சொல்லுவேன்? அதாவது என்னோட எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கு, என் இன்கம் கம்மியா இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? பை லாஸ் தானே போடுவேன். அதாவது என் எக்ஸ்பென்ஸ் 10,000 ஆனா எனக்கு வந்த இன்கம் 5,000 தான். அப்ப மீதி 5,000 எனக்கு லாஸ். ஸோ இதுவே இந்த இடத்துல பேலன்சிங் ஃபிகர் வந்துச்சுன்னா ப்ராஃபிட் நம்ம சொல்லுவோம். ஓகே. அப்ப இந்த இடத்துக்கு நான் என்ன மாத்தி சொல்லியிருக்கேன்? அப்போ இந்த இடத்துக்கு P&L கிரெடிட் சைடும் கொடுத்தானா அது ஒரு லாஸ். ஏன்னா இப்படி இருக்கக்கூடாது. இது அடுத்த வருஷம் அடுத்த மாசம்னா அது அந்த இந்த பக்கம் போயிடுவாங்கண்ணா. ஓப்பனிங்கா போயிருங்கிறியா? இந்த அப்போ அது வருஷம் கிரெடிட் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம போடணும் அப்படின்னா அவன் கிரெடிட்னு கொடுத்தா கிரெடிட்க்கு போடுங்க, டெபிட்னு கொடுத்தா டெபிட்க்கு போடுங்க. ட்ரையல் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம P&L அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது இதை இன்டெப்த்தாக பார்ப்போம். அங்கே ட்ரேடிங் P&L லைனாக ஒன்று ஒன்றா போடுவோம். ஸோ இங்கே கிரெடிட்னு கொடுத்துருக்கான், டேரெக்டாக நம்ம கிரெடிட் போட்டோம். ஆனால் இது வந்து லாஸ் தான். எனிவேஸ் இட்ஸ் அ லாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அக்ரூடு இன்ட்ரெஸ்ட். அதாவது அக்ரூடுங்க ஒரு வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு வந்திருக்கு. நான் இங்கே பார்க்கணுமா? சாரி. பேட் டெப்ஸ் ரெக்கவர்டு. பேட் டெப்ஸ்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் டெப்ட்ங்கிறது என்ன? கடன். பேட் டெப்ட் அப்படின்னா வராத கடன். வராத கடன். வராத கடன் வந்து இப்போ வந்துருச்சு. அப்போ அது என்னது? இன்கம். ஸோ அதை என்ன பண்ணுவோம்? கிரெடிட் சைட் போடுவோம். அடுத்து ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் 31/3/2022னா க்ளோசிங். ஸ்டாக்குங்கிறது என்னது? இது அசெட்னா. டெபிட் வரும். ஸோ ஸ்டாக் இங்கே போட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 10,000. இன்கம்னா? இன்கம் இங்கே போட்டாச்சு. அடுத்து அக்ரூடு இன்ட்ரெஸ்ட். அக்ரூடுக்கு மீனிங் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு இன்கம் வர வேண்டி இருக்கு. இப்போ எப்படி எக்ஸ்பென்ஸ் வந்து நான் இனிமேல் தான் கட்டணும் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் நீங்க போடுவீங்க. அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்னா அவுட்ஸ்டாண்டிங் தான். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வேண்டி இருக்கு. அது இன்கம்ங்கிறனால அக்ரூடுங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுனா எனக்கு வந்துருச்சு. அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு வரப்போகுது. ஸோ அது என்னைக்கா இருந்தாலும் எனக்கு வந்துடும். அது ஒரு அசட் தானே எனக்கு. புரியுதா என்ன சொல்றேன்னா? இப்போ ஒரு எக்ஸ்பென்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ்னா நீங்க என்ன பண்ணீங்க? லயபிலிட்டியில போட்டீங்க. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் நான் அதை பே பண்ண போறேன். அந்த பொறுப்பு எனக்கு இருக்கு. ஒரு எக்ஸ்பென்ஸ் கட்ட போறீங்க அப்படின்னா அது எப்படி நீங்க லயபிலிட்டியா போட்டீங்களோ அதே மாதிரி எனக்கு வர வேண்டிய இன்கம் நான் அசட்டுன்னு தானே காட்டுவேன். புரியுதுண்ணா. ஆமாண்ணா. ஸோ அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் 4,000. இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு அசட். ஸோ இங்க போட்டாங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ்.
இது என்னது? பேட் டெப்ஸ் வந்துருமோன்னு சொல்லி நான் முன்னாடியே எடுத்து வைக்கிற லயபிலிட்டியாண்ணா? liability. பேட் டெப்ட்ஸ்ங்கிறது எனக்கு வரவே வராதுங்கிற ஒரு அமௌண்ட். அதாவது இப்ப நான் கிரெடிட் சேல் பண்ணியிருக்கேன். ஒரு 20,000 பேட் டெப்ட்ன்னு வச்சுக்கோங்க. பேட் டெப்ட் ஒரு 20,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 20,000 எனக்கு வராதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அப்ப அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி பண்ணி வைக்கணும்ல. 20,000ங்கிறது ஒரு பிசினஸ்க்கு ஒரு பெரிய அமௌண்ட் தான். சரி இது 20,000 இல்லாம ஒரு லேக்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 லேக்கா போயிருச்சுன்னா, ரூ. 20,00,000 எனக்கு வரவே வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு கண்டிப்பா தெரியும் வராதுன்னு. அப்போ நான் சேஃப்டி பண்றதுக்காக என்ன பண்ணுவேன்னா, புரோவிஷன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்ட ஒதுக்கி வைப்பேன். அதாவது இந்த போர்ஷன்ஸ்ல ஒரு பார்ட்ட மட்டும் நான் ஒதுக்கி வைப்பேன். புரோவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு 10,000 போடுறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பேட் டெப்ட்ங்கிறது எனக்கு வரவே வராது. அப்போ என் ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்கா அடி வாங்கும். அப்போ நான் முன்னாடியே ஒரு 10,000 சரி ஓகே. பின்னாடி இந்த மாரி நடந்துச்சுன்னா, நம்ம அத மேட்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு எக்ஸ்பென்ஸே கிடையாது. ஆனா எக்ஸ்பென்ஸ் இருக்க மாரி நானாவே ஒரு புது எக்ஸ்பென்ஸ உருவாக்கிக்கிறேன். ஏன்னா இது எனக்கு வருமான்னு தெரியல. அந்த ரூ. 10,000 போடணும்னு அவசியமே கிடையாது. பின்னாடி என்னோட ஃபியூச்சர்ல நான் என் பிசினஸ் அடி வாங்காம இருக்கணும்னா, நான் இப்பவே அதுக்கான ஒரு போர்ஷன்ஸ ஒதுக்கி வச்சுக்கணும். புரோவிஷன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, பின்னாடி இந்த மாரி ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த அமௌண்ட் வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இப்ப ரூ. 20,000ல நான் ரூ. 10,000 நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்டின்னா, என்ன அர்த்தம்னா, சரி ஓகே என்னோட பிசினஸ் ரூ. 20,000 அடி வாங்க போகுது. அதுக்காக நான் இப்பவே முன்கூட்டியே நான் ஒரு எக்ஸ்பென்ஸ ஒதுக்கிக்கிறேன் அப்டிங்கிறது தான் புரோவிஷன். இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, புரோவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் ரூ. 6,000ங்கிறது புரோவிஷனா ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்ப பேட் டெப்ட்ஸ்ங்கிறது கண்டிப்பா இந்த புரோவிஷனோட அதிகமா இருக்கும். ஒரு ரூ. 10,000 பேட் டெப்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூ. 10,000 எனக்கு வரவே வராது. அப்போ அதுக்கேத்த மாரி நான் முன்னாடியே ஒரு 6,000 சரி ஓகே இந்த மாரி எனக்கு வரப்போகுது. என்னோட சேஃப்டிக்காக நான் ஒரு 6,000 எடுத்து வச்சுக்கிறேன். இந்த புரோவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸும் உங்களுக்கு அடுத்த டாபிக். பெருசா இப்போ இது முடிச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் ஒரு டாபிக். அதுக்கப்புறமா இந்த பேட் டெப்ட்ஸ், பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாரி 2, 3 டெர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இத ஒரு பெரிய டாபிக்காவே குடுத்துருக்காங்க. சோ இந்த புரோவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ லயபிலிட்டி. அவ்வளவுதான். ஒரு லயபிலிட்டி உங்களுக்கு. சோ 6,000 இப்படி போட்டுருவீங்க. டெப்டார்ஸ்ங்கிறது ஒரு அசெட். ஓகேவா? புரோவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ங்கிறது ஒரு லயபிலிட்டி. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்து ஜெனரல் ரிசர்வ். இந்த ரிசர்வ்ங்கிற ஐட்டம்ஸ்லாம் எங்க வரும்? நீங்க குரூப் 2 முடிச்சிருக்கீங்க. கண்டிப்பா இந்த வார்த்தைய நீங்க கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்க. ஆனா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ல வரும்ண்ணா. ஆ. சோ அது எல்லாமே எங்க வரும்? Liability. லயபிலிட்டி சைடு வரும். ஒரு கேபிட்டல் கீழ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு ஒண்ணு போடுவீங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா அது கிரெடிட் சைடு தான் போடுவீங்க. சோ இப்படி போட்டுட்டு நீங்க எல்லாத்தையும் டேலி பண்ணீங்கன்னா, உங்க டெபிட்டும், கிரெடிட்டும் ஈக்குவலா வரணும். இது கரெக்ட்டா வந்துருச்சுன்னா, சரி ஓகே. நம்ம எந்த தப்பு பண்ணாம போட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இத ஒரு செக் பண்றதுக்காக தான் நம்ம இத பண்றோம். இப்போ அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்க்கு வருவோம். அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்ங்கிறது என்ன? 2த்துக்கும் வேற வேற மீனிங். வெறும் பர்ச்சேஸ் குடுத்தாங்கன்னா அது வேற. பர்ச்சேஸ்ங்கிறது வேற. அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்ங்கிறது வேற. சோ அப்ப அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்னா என்ன சொல்ல வராங்க? பர்ச்சேஸ்ங்கிறது நார்மலா நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா, அதுக்கு நீங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணுவீங்க. அதுதான் வெறும் பர்ச்சேஸ். அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்னா என்னன்னா, இங்க உங்களுக்கு இங்கேயே குடுத்திருப்பாங்க. சோ அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் ஈக்குவல் டூ ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் குளோசிங் ஸ்டாக். ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டுன்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க. பட்ஜெட் போடும்போது ரா மெட்டீரியல் கன்சியூம்டுன்னு ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க. கரெக்ட்டா? இந்த ஃபார்முலா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாண்ணா. ம். காஸ்ட் ஷீட்ல போட்டிருக்கோம். ஆ. சோ ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் குளோசிங் ஸ்டாக். இத தான் வந்து அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்ன்னு சொல்றாங்க. சோ உங்க கொஸ்டின நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். அவன் பர்ச்சேஸ் குடுத்திருக்கானா, இல்லன்னா அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் குடுத்திருக்கானா பார்க்கணும். உங்களுக்கு இங்க அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்ன்னு குடுத்திருக்காங்க. அப்படி அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்ன்னு அவன் குடுத்திருக்கான்னா, நீங்க என்ன பண்ணணும்? சோ 8 லேக் வந்து அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் குடுத்திருக்கான். அப்ப 8 லேக்க நீங்க அப்படியே நீங்க பர்ச்சேஸ் எனிவேஸ் டெபிட் சைடு தான் ஆகும். பர்ச்சேஸோ, அட்ஜஸ்டட் பர்ச்சேஸோ அது எப்பவுமே டெபிட் சைடு தான் ஆகும். ஏன்னா அது ஒரு எக்ஸ்பென்ஸ். சோ அந்த 8 லேக்க நீங்க காமிச்சிருவீங்க. இதுவே இது வெறும் பர்ச்சேஸா இருந்தா, இந்த 8 லேக் மட்டும் தான் நீங்க காட்டுவீங்க. குளோசிங் ஸ்டாக்க காட்டக்கூடாது. ஓகேவா? வெறும் பர்ச்சேஸ் குடுத்திருந்தாங்கன்னா, அந்த பர்ச்சேஸ மட்டும் தான் நீங்க போடணும். குளோசிங் ஸ்டாக்க ட்ரையல் பேலன்ஸ்க்கு நீங்க காட்டவே கூடாது. எப்பவுமே காட்டக்கூடாது. இன்கேஸ் அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்ன்னு குடுத்திருந்தாங்கன்னா, அப்ப மட்டும் தான் நம்ம இந்த குளோசிங் ஸ்டாக் 1,20,000 போடுவோம்.
இது ஏன் நம்ம அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் குடுத்தா மட்டும் போடுறோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவ நோட் பண்ணி பாருங்க. ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் குளோசிங் ஸ்டாக். ஸோ அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்ங்கிறது என்னன்னா, குளோசிங் ஸ்டாக்க ரிமூவ் பண்ணிட்டு வர ஒரு ஐட்டம் தான் அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்ங்கிறாங்க. அப்போ ஒரு ஐட்டம் நம்ம இங்க ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அத திருப்பி ஆட் பேக் பண்ணணும். அப்பதான் நம்ம அக்கவுண்ட் டேலி ஆகும். இப்ப இங்க அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்ன்னு குடுத்துருக்கான் அப்படின்னா, இந்த 8,00,000ல இந்த குளோசிங் ஸ்டாக்க அவன் ரிமூவ் பண்ணிட்டு போட்டிருப்பான். இந்த 120ங்கிறத அவன் ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது தான் அந்த க்ளோசிங் அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? க்ளோசிங் ஸ்டாக்க திருப்பி ஆட் பேக் பண்ணணும். அத தான் இங்க பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இது வெறும் பர்ச்சேஸா குடுத்திருந்தான்னா, இந்த 8,00,000 மட்டும் தான் போடுவீங்க. இந்த க்ளோசிங் ஸ்டாக்க நீங்க போட மாட்டீங்க. ஓகேவா? ஓகேண்ணா. இங்க இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. It may be noted that if only adjusted purchase is considered, then matching concept is affected. Hence, to satisfy the matching concept, closing stock is also considered in trial balance. மேட்சிங் கான்செப்ட்ங்கிறது என்னது? ஒரு விஷயத்த நீங்க தூக்கிட்டீங்கன்னா திருப்பி போடணும். அப்பதான் 2ம் மேட்ச் ஆகும். ஸோ அத மேட்ச் பண்றதுக்காக நீங்க போடணும். அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்ங்கிறது விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா, க்ளோசிங் ஸ்டாக்க அவங்க தூக்கிட்டாங்க. அப்ப திருப்பி நீங்க அத கொண்டு வந்தா தான் 2ம் மேட்ச் ஆகும். ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் எதெல்லாம் டெபிட், எதெல்லாம் கிரெடிட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த அவுட்ஸ்டாண்டிங், அக்ரூடு இந்த மாரி 2, 3 வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே புதுசா இருக்கும். அது ஒவ்வொரு கான்செப்ட்டா நம்ம பார்க்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது, உங்களுக்கு தெரியும். எல்லா சம்முலயும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ட்ரேடிங், P&L, பேலன்ஸ் ஷீட் 3மே நம்ம போடுவோம். ஒவ்வொரு சம்மா நம்ம போட ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிரும். எது என்னன்னு தெரிஞ்சிரும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 7 பாருங்க. இந்த சம் ஃபுல்லாவே நீங்க தான் சால்வ் பண்ணணும். இது சம்மே கிடையாது. ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அது கரெக்ட்டா, தப்பா மட்டும் நீங்க ரெக்டிஃபை பண்ணீங்கன்னா போதும். த கிவன் ட்ரையல் பேலன்ஸ் இங்க வந்து ட்ரையல் பேலன்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். அவனே ஒண்ணு குடுத்துட்டான். அவன் குடுத்துருக்கிறது கரெக்ட்டா, தப்பா அத மட்டும் நீங்க சொல்லுங்க. Bakery for the quarter Jan to March 2023 has been prepared by an intern. Cost of goods sold. Debit side. Cost of goods soldங்கிறது என்ன? கேக்குதா? கேக்குதுண்ணா. கேக்குதுண்ணா. அப்ப சொல்லுங்க. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுங்கிறது அங்கேயே குடுத்துருக்கான். இது ஒரு காஸ்ட்ன்னு. எல்லா ஆப்ரேட்டிங் அந்த மொத்த காஸ்ட்டையும் சேர்த்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அந்த இது போடுவாங்க. ம். காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் நம்ம ஒண்ணு போடுவோமா? காஸ்ட் ஷீட்ல. இது ஆனா செல்லிங் அட்வர்டைசிங் எக்ஸ்பென்சஸ் தவிர்த்து மத்த எல்லாமே வேணாம். ஆமா. இப்போ டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் போடுவீங்க. இது கூட ஃபேக்டரி ஓவர்ஹெட் ஆட் பண்ணுவீங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன்பாங்க. அதுக்கப்புறமா தான் அட்வர்டைஸ்மென்ட் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷனுக்கு நேராவே காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டும் வந்துரும். அட்வர்டைஸ்மென்ட், செல்லிங் அண்ட் எக்ஸ்பென்ஸ்லாம் போட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வர்றது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ம்பாங்க. இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கூட தான் ஒரு ப்ராஃபிட் ஆட் பண்ணி சேல்ஸ் நம்ம போடுவோம். இதுதானே காஸ்ட் ஷீட். ஆமாண்ணா. அப்ப காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுங்கிறது என்ன? இப்போ சேல்ஸ்ங்கிறது எனக்கு ஒரு இன்கம். பர்ச்சேஸ்ங்கிறது எனக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு அவனே காஸ்ட்ன்னு குடுத்துட்டான். அப்ப அது ஒரு இன்கமா, எக்ஸ்பென்ஸா? எக்ஸ்பென்ஸ் தான். ஆ. அப்ப எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணுவோம் நம்ம? டெபிட் பண்ணுவோமா? கிரெடிட் பண்ணுவோமா? டெபிட் பண்ணுவோண்ணா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இங்க பண்ணியிருக்காங்க பாருங்க. டெபிட் தானே பண்ணியிருக்காங்க. அப்ப அது கரெக்ட். அடுத்து க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்ங்கிறது என்னது? எக்ஸாக்ட்ண்ணா. அப்ப என்ன பண்ணுவோம்? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? கிரெடிட் பண்ணியிருக்காங்கண்ணா. அடுத்து சன்ட்ரி டெப்டார்ஸ். சன்ட்ரி டெப்டார்ஸ் டெபிட் பண்ணணும். இவங்க கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கரெக்டாக போட்டிருக்காங்கண்ணா. கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸ்ட் அசெட் கரெக்டா போட்டாங்களா? ஓப்பனிங் ஸ்டாக்கும் ஒரு அசெட், அதுவும் போட்டுட்டாங்க. எக்ஸ்பென்ஸ் அவங்க மாற்றி போட்டிருக்காங்கண்ணா. டெபிட்ல போடணும். சேல்ஸ் சேல்ஸ் கரெக்டாக போட்டிருக்காங்கண்ணா.
கேபிட்டல் மாத்தி போட்டுருக்காங்க. 2,70,000 அந்த பக்கம் வரணும். அவ்வளவுதான். இது என்னென்ன விஷயத்த கரெக்டா போட்டோம் நீங்க இப்போ சொன்ன பாத்தீங்கன்னா போதும். You are the senior accountant of the concern has been given a responsibility to check the same and redraft if required. ஸோ நீங்க திருப்பி ஒரு சில தப்பை கத்தி கரெக்ட் பண்ணி போட்டிருக்கீங்க. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், இட்ஸ் அன் எக்ஸ்பென்ஸ். ஸோ நீங்க ஆன்சரை இதே மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா டெபிட் கிரெடிட்டோட நிறுத்தாம ரிமார்க்ஸ் கொடுக்கணும். அது என்னது, எதனால நீங்க அதை டெபிட் பண்ணியிருக்கீங்க, அது எக்ஸ்பென்ஸா அசட்டா, அந்த மாதிரி நீங்க ரிமார்க்ஸ் கொடுக்கணும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் டெபிட் பண்ணணும், அசட், சன்ட்ரி டெப்டாஸ், சன்ட்ரி கிரெடிட்டாஸ், ஃபிக்ஸட் அசட், வேஜஸ், சேலரி அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே 60,000 இது இங்க போட்டாங்க. சேல்ஸ் ஒரு இன்கம் போட்டாச்சு. கேபிட்டல் வந்து கிரெடிட் சைடு தான் போடணும், போட்டாங்க. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் இங்க பாத்தீங்கன்னா 2 பக்கம் டேக் ஆயிடுச்சு. ஆனா இதுக்குள்ளேயே தப்பு இருக்கு. அந்த என்னென்ன தப்புன்னு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ட்ரையல் பேலன்ஸுங்கிறது ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃபே கிடையாது. அது என்னதான் டெபிட் கிரெடிட் டேக் ஆச்சுனாலும் அதுக்குள்ள ஏதாவது ஒரு தப்பு இருக்கும். அந்த தப்பை தான் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். இதையும் இன்னும் இன்டெப்தா போயிட்டு ஒவ்வொரு மெத்தடா போட்டு ரெக்டிஃபை பண்றது தான் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அந்த டாபிக் பேரு டெப்ரிசியேஷன்ங்கிறாங்க. ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்து விட்டாங்க. ஏன்னா டைம் 7:45 ஆச்சு. நாளைக்கு பெரிய பெரிய சம்ஸ்லாம் நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு பேசிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஸோ டெப்ரிசியேஷன்ங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன, டெப்ரிசியேஷன்னா என்ன, ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரு கூட்ஸோட ஒர்த்தை வந்து டைம் போக போக அவங்க கம்மியாகிட்டே இருக்கணும். ஸோ அதை வந்து டெப்ரிஷியேட் பண்ணி வைக்கணும். கூட்ஸ்ன்னு இல்லை, ஒரு அசட். இப்போ ஒரு மெஷினரி ஏதோ ஒரு ஃபிக்ஸட் அசட் ரன் ஆகிட்டே இருக்கு. அந்த ஃபிக்ஸட் அசட் ரன் ஆக அது இப்போ எப்படி சொல்றது, 1 இயர்க்கா ஒரு மிஷின் யூஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அதோட குவாலிட்டி கண்டிப்பா அடி வாங்கும். ஃபர்ஸ்ட் டே நீங்க வாங்கும்போது எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போ இருக்குமான்னு கேட்டா இருக்காது. சரி, இப்போ ஒரு ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸே வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு ஒரு ஃபேன் இருக்கு. ஃபேன் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சூப்பரா சுத்தும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டு கேட்கும், ஸ்பீடு கம்மியாகும், அதோட கெப்பாசிட்டி கம்மியாயிட்டே வரும். அது எதனால கம்மியாகுதுன்னா அது டெய்லி யூசேஜ்னால உங்களுக்கு கம்மியாகும். ஸோ ஒரு யூசேஜ்னால தான் ஒரு அசட் வந்து தேய்மானம் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலேயே அது அஃபெக்ட் ஆகும். ஸோ டெப்ரிசியேஷன்ங்கிற கான்செப்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேபிட்டல், ரெவன்யூ இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நம்ம பார்த்தோம். எதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், எது ரெவன்யூன்னு பார்த்தோம். ஒரு அசட்டை நீங்க வாங்குனீங்கன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டு அசட் சைடு காட்டுறீங்க. ஆனா நியாயமா நீங்க என்ன பண்ணிருக்கணும், எனிவேஸ் அது ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே உங்களுக்கு. நீங்க ஒரு அசட்டை வாங்குறீங்க, அது ஒரு எக்ஸ்பென்ஸ். ஒரு எக்ஸ்பென்ஸை நீங்க P&L அக்கௌண்ட்க்கு போட்டாதான் நாளைக்கு வந்து டாக்ஸ் படிக்கும் போதும் பிஜிபிபின்னு ஒரு கான்செப்ட் படிப்பீங்க. இப்போ சேலரிஸ் போயிட்டு இருக்கும். இதுக்கு அடுத்த ஹெட் வந்து பாத்தீங்கன்னா பிஜிபிபி. இன்கம் டாக்ஸுக்கு பிஜிபிபிக்கு என்ன சொல்ல வராங்கன்னா டெப்ரிசியேஷனுக்கு தனியா ஒரு ஹெட்டிங்கே இருக்கும். இப்போ எதுக்காக இந்த மாதிரி நம்ம P&L அக்கௌண்ட்க்கு டெப்ரிசியேஷனை கொண்டு போய் போடுறோம் அப்படின்னா, நாளைக்கு இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பர்சனா இருக்கீங்க. உங்க இந்த P&L அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்ப்பாங்க. அங்க உங்களோட நெட் ப்ராஃபிட்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் என்னவா இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க ஒரு டாக்ஸ் கட்டுவீங்க. எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, அந்த ப்ராஃபிட்டுக்கு நீங்க ஒரு டாக்ஸ் கட்டுவீங்க. அப்போ P&L அக்கௌண்ட்க்கு நீங்க எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ண உங்களோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். கரெக்டா? எக்ஸ்பென்ஸ் வந்து நான் டெபிட் சைடு போடுறேன், இன்கம் வந்து நான் கிரெடிட் சைடு போடுறேன். எக்ஸ்பென்ஸ் நான் ஏத்திட்டே போறேன் அப்படின்னா என்னோட ப்ராஃபிட் கம்மியாயிட்டே தானே வரும். ஆமா. அப்படி கம்மியாகும் போது உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாயிட்டே வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, கம்மி டாக்ஸ் நீங்க கட்டினா போதும். நிறைய டாக்ஸ் கட்டணும்னு அவசியமே கிடையாது. ஸோ டெப்ரிசியேஷன் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, நீங்க ஒரு ஃபிக்ஸட் அசட்டை வாங்கிட்டு அதை நீங்க P&L காட்டாம நீங்க டைரக்டா அது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அசட் சைடு காட்டிட்டீங்க. அப்போ இப்போ ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், 3 லட்சத்தையும் நான் அசட்ல போட்டுட்டேன் அப்படின்னா என்னோட எக்ஸ்பென்ஸ் அங்க நான் காட்டவே முடியாது P&L. அப்போ என்னோட ப்ராஃபிட் அதிகமாகும், நான் அதிக டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இல்ல அப்படி கிடையாது, நீங்க அதிக டாக்ஸுங்க கட்ட வேண்டாம். எனிவேஸ் நீங்க ஒரு அசட்டையே வாங்கியிருந்தா கூட அது ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். அந்த எக்ஸ்பென்ஸை நீங்க ஃபுல்லா காட்ட முடியாது, ஒரு சர்டைன் அமௌண்ட்டை மட்டும் தான் நீங்க காட்ட முடியுங்கிறாங்க.
இப்போ நீங்க ஒரு 3,00,000 ரூபாய்க்கு ஒரு அசெட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3,00,000த்தையுமே நீங்க என்ன பண்ணுவீங்க? பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ன்னு காட்டுவீங்க. அப்போ இந்த 3,00,000மே என்னோட எக்ஸ்பென்ஸ் தான். இத நான் P&Lல காட்டாம விட்டேன்னா, என்னோட ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். ஸோ நான் டாக்ஸ் அதிகமா கட்டுவேன். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 3,00,000த்தையுமே உங்களால காட்ட முடியாது P&Lல. இதிலிருந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்ட மட்டும் நீங்க ஒவ்வொரு வருஷமா காட்டிட்டே வாங்க. அதுக்கு பேரு தான் டெப்ரிசியேஷன்ங்கிறாங்க. இப்போ ஒரு அசெட் வந்து 3,00,000 இருக்குன்னா, இதோட யூஸ்ஃபுல் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம். அந்த அசெட்டோட மதிப்பு 3 வருஷம் தான். அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு ஏத்த மாரி இத டிவைட் பண்ணிக்குவீங்க. அந்த லைஃப் ஆஃப் தி அசெட்ட டிவைட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா நீங்க P&L அக்கவுண்ட்ல காட்டிட்டே வருவீங்க. மொத்த எக்ஸ்பென்ஸும் நீங்க காட்ட முடியாது. ஒரு பார்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ மட்டும் நீங்க காட்டிட்டே வருவீங்க. அப்ப என்னவாகும்? 1 இயர்க்கு 1,00,000 வந்து நீங்க டெப்ரிசியேஷனா காட்டுவீங்க. அந்த வேர்ட் அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. டெப்ரிசியேஷன்ங்கிறது என்னன்னா, அந்த ஒரு எக்ஸ்பென்ஸ நீங்க காட்டணும் P&L அக்கவுண்ட்ல. அத எப்படி காட்டுவீங்கன்னா, அதோட லைஃப் ஆஃப் தி அசெட்க்கு ஏத்த மாரி நீங்க ஒன்னொன்னா காமிச்சுட்டே வருவீங்க. இப்போ 3,00,000த்தையும் என்னால ஒரே டைம் இங்க கொண்டு போய் காட்ட முடியாது. ஏன்னா, இது ஒரு கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கு ஒரு ரூல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா நீங்க P&L காட்டக்கூடாது. பேலன்ஸ் ஷீட்ல தான் நீங்க காட்டணும்னு ஃபர்ஸ்ட்டே ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி இது வந்து என்ன டாக்ஸ்க்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாரி ஒவ்வொரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்ட மட்டும் எடுத்துட்டு நீங்க P&Lல காமிச்சுட்டே வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெர்மிஷன் குடுத்துருக்காங்க. அதுக்கு பேரு தான் டெப்ரிசியேஷன்ங்கிறாங்க. ஸோ இந்த டெப்ரிசியேஷன் இப்ப நம்ப 3,00,000/3 நார்மலா போட்டு முடிச்சுட்டோம். இந்த மாரி நெறைய டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. ஒரு 4 to 5 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்கு. ஒவ்வொரு மெத்தட்லயும் டெப்ரிசியேஷன் ஒவ்வொரு மாரி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெப்ரிசியேஷன்ங்கிறது ஒரு யூசேஜ் பேஸ் பண்ணி தான் வருமான்னு கேட்டா கிடையாது. அப்போ என்னென்ன ரீசன்ஸ்னால ஒரு அசெட் டெப்ரிசியேட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். டெப்ரிசியேஷன்னா என்ன ஃபர்ஸ்ட்டு? டெப்ரிசியேஷன் இஸ் தி ரிடக்ஷன் இன் புக் வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். புக் வேல்யூங்கிறது என்னன்னா, நீங்க புதுசா ஒரு அசெட்ட வாங்கும்போது ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டுக்கு பேரு தான் புக் வேல்யூம்பாங்க. அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். இப்போ 3,00,000 நான் சொன்ன மாரி அந்த 1,00,000 வந்து ரெடியூஸ் பண்ண போறோம். P&Lல காட்ட போறோம். அப்போ என்ன பண்ணணும்னா, ரூ. 1,00,000 கம்மியாயிருச்சு. 1 வருஷமா இப்போ இது வந்து 1/1/2023 அன்னைக்கு நான் வாங்கியிருக்கேன். 31 மார்ச் 2024 1 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு அசெட்ட நான் 1 வருஷமா யூஸ் பண்றேன் அப்படின்னா, கண்டிப்பா அதோட ஏதாச்சும் ஒண்ணு அஃபெக்ட் ஆகும்ல. அதாவது அந்த ஏர்னிங் அதோட கெப்பாசிட்டி கண்டிப்பா கம்மியாகும். அப்ப என்ன அர்த்தம்னா, 1 இயர் நான் யூஸ் பண்ணனால எனக்கு ரூ. 1,00,000 மதிப்புள்ள அசெட் வந்து டெப்ரிசியேட் ஆயிருச்சு. அப்ப ரிமைனிங் என்னதான் இருக்கும்னா, 2,00,000 தான் இருக்கும். இப்ப எப்படி நம்ம இந்த வருஷத்தோட குளோசிங் அடுத்த வருஷம் ஓப்பனிங்கா போகுதோ, அதே மாரி ஒரு அசெட்டோட குளோசிங் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு ஓப்பனிங்கா போகும். இப்போ இந்த 2,00,000 என்ன அர்த்தம் அப்படின்னா, 1/4/2024 அன்னைக்கு என்னோட ஓப்பனிங் பேலன்ஸ் என்னவா இருக்கும்? 2,00,000 இருக்கும். நான் அசெட்ட வாங்கும்போது அதோட மதிப்பு 3,00,000. இத தான் வந்து புக் வேல்யூன்னு சொல்றாங்க. இப்போ அது 2,00,000 மாறிடுச்சு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, WDV அப்படிம்பாங்க. அதாவது ரிட்டன் டவுன் வேல்யூ அப்படிம்பாங்க. ஒரு அசெட்ட வாங்குனேன். அது இப்போ டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்க அமௌண்ட்ட WDVம்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு டாக்ஸ்லயும் வரும். PGBP ஹெட்ல நீங்க தெளிவா படிப்பீங்க. அண்டர் செக்ஷன் 32ன்னு ஒண்ணு இருக்கும். 32ல தான் டெப்ரிசியேஷன் வரும். அங்க இது ஃபுல்லாவே நீங்க படிப்பீங்க. இந்த வேர்டிங் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெப்ரிசியேஷன்ங்கிறது என்னன்னா, புக் வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்ற ஒரு அமௌண்ட் தான் டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறாங்க. இப்ப இங்க இந்த 1,00,000ங்கிறது தான் டெப்ரிசியேஷன். இட் இஸ் புரொவைடட் எவ்ரி இயர் பிகாஸ் தி புக் வேல்யூ இஸ் ரெடியூஸ்ட் எய்தர் டியூ டு தி யூஸ் ஆர் வித் தி பாசேஜ் ஆஃப் டைம். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் ரெடியூஸ் பண்ணிட்டே வரும். ஏன்னா, அதோட யூசேஜ்னால, இல்லன்னா பாசேஜ் ஆஃப் டைம். அந்த டைம் கேப் அதிகமா இருக்கனாலயே பண்ணுவாங்க. அசெட் டெப்ரிசியேட்ஸ் மெயின்லி டியூ டு பிசிக்கல் டிட்டீரியரேஷன் ஆர் அப்சர்வேஷன்ஸ். இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். அப்சர்வேஷன்ஸ்ங்கிறது அவுட்டேட்டட் டியூ டு டெக்னாலஜிக்கல் டெவலப்மென்ட். டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக பழைய பொருள்லாம் இப்போ அவுட்டேட் ஆயிரும். எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டரே எடுத்துக்கோங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நெறைய பேர் கம்ப்யூட்டர் பிரிஃபர் பண்றதே கிடையாது. ஏன்னா லேப்டாப்பு, டேப்லெட்ஸ், ஃபோனு இதெல்லாம் கொண்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இது வந்து நீங்க எந்த இடத்துக்கு நீங்க ஷிஃப்ட் ஆனாலும் இது கொண்டு போக முடியும். கம்ப்யூட்டர் உங்களால கொண்டு போக முடியாது. அதே மாரி சிம்முமே பாருங்க. 3G, 4G இருந்துச்சு. இப்போ 5G இருந்துச்சு. இன்னைக்கு 5G சிம் இருந்துச்சுன்னா 4G அவுட்டேட்டட். Nokia ஃபோன் இன்னைக்கு அவுட்டேட்டட். இந்த மாரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக பழைய பொருள் வந்து அவுட்டேட் ஆயிட்டே போகும். ஸோ அதுவும் ஒரு வகையான டெப்ரிசியேஷன் தான். ஸோ அப்சர்வேஷன்ஸ்ங்கிறது அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மென்ட்னால ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து அவுட்டேட் ஆயிட்டே போகும். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் டெப்ரிசியேஷன். ஒரு அசெட்டோட மதிப்ப குறைக்கிறதுக்கு இதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்குங்கிறாங்க. இதுதான் அப்சர்வேஷன்ஸ். அப்போ டெட்டரியேஷன் அப்படின்னா என்ன? பிகம் யூஸ்லெஸ் டியூ டு நேச்சுரல் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இப்போ ஒரு பொருள் நீங்க வாங்கிட்டீங்க.
வாங்கி யூஸே பண்ணல. ஒரு ஓரமா வச்சிருக்கீங்க. ஏதோ ஒரு இரும்பு பொருளாவே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருள நீங்க ஒரு 2, 3 வருஷத்துக்கு அப்படியே நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. யூஸே பண்ணல. 3 வருஷமா அது ஓடவே இல்ல. அப்போ நீங்க 3 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தாலும் அது அப்படியே ஷைனிங்கா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. துரு புடிச்சு கிடக்கும். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அசெட்ட நீங்க யூஸ் பண்றனால மட்டும் டெப்ரிசியேட் ஆகாது. யூஸ் பண்ணாம சும்மா வச்சிருந்தீங்கனாலும், அதோட ரஸ்ட்னஸ் அது துரு புடிச்சுச்சுனா கூட அதோட குவாலிட்டி உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அதுவும் ஒரு வகையான ஃபேக்டர்ங்கிறாங்க. அது மேபி நேச்சுரல் காசஸாவும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஃப்ளட் வந்துருச்சு, டிசாஸ்டர் ஆயிடுச்சு. அந்த மாரி டைமாவும் இருக்கலாம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நீங்க ஏதாச்சும் போட்டு உடைச்சிட்டீங்க. யூஸே பண்ணல. ஒரு மெஷினரி வாங்குறீங்க. யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே கீழ போட்டு உடைச்சிட்டீங்கன்னா, அப்பவும் அதோட கெப்பாசிட்டி அடி வாங்குது. ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டர் தான். அப்ப டெப்ரிசியேஷன்னா உங்களோட யூசேஜ்னால மட்டும் டெப்ரிசியேட் ஆகாது. இந்த மாரி மத்த ஃபேக்டர்ஸ்னாலயும் அது டெப்ரிசியேட் ஆகுங்கிறாங்க. ஓகேவா? ஓகேண்ணா. ம். ஸோ, பிக்ஸட் அசெட் மட்டும் தான் இந்த மாரி டெப்ரிசியேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. லேண்ட் இஸ் நாட் அ டெப்ரிசியபிள் அசெட். லேண்ட் மட்டும் எப்பவுமே கம்மியாயிட்டே போகாது. அதோட வேல்யூ இன்கிரீஸ் ஆயிட்டே தான் போகும். லேண்டுக்கு மட்டும் அப்படி ஒரு தன்மை இருக்கு. இப்போ பில்டிங், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிஷிங்ஸ், பிளான்ட் அண்ட் மெஷினரி இது எல்லாமே டெப்ரிசியேட் ஆகிட்டே இருக்கும். ஆனா லேண்டுங்கிறது என்னைக்குமே டெப்ரிசியேட் ஆகாது. அதோட ரேட் வந்து அதிகமாயிட்டே தான் போகும். ஸோ, லேண்ட் இஸ் நாட் அ டெப்ரிசியபிள் அசெட் அப்படிங்கிறாங்க. இதுதான் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன்ங்கிற கான்செப்ட் இதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. மொத்த எக்ஸ்பென்ஸும் நீங்க காட்ட முடியாது. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் மட்டும் அதோட லைஃப்க்கு ஏத்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க காட்டிட்டே வாங்க. அப்படி காட்டும்போது இயர் பை இயர் உங்களோட எக்ஸ்பென்ஸும் போட்டுட்டே வருவீங்க. உங்க ப்ராஃபிட்டும் கம்மியாயிட்டே வரும். நீங்க டாக்ஸும் கம்மியா கட்டலாம். ஒரே டைம் ரூ. 3,00,000 கொண்டு போய் நீங்க P&Lல போடவும் முடியாது. அப்படி ஒரு ரூலே கிடையாது. கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க பேலன்ஸ் ஷீட்ல தான் காட்டணும். ஸோ அடுத்து அமார்டைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அமார்டைசேஷன்ங்கிறது என்னன்னா, இதே தான் இப்ப எப்படி ஒரு அசெட்லேருந்து ஒரு அமௌண்ட் ரெடியூஸ் ஆகுதோ, அத டெப்ரிசியேஷன் சொல்லுவோமோ, அதே மாரி தான் டான்ஜிபிள் அசெட்ஸ வந்து ரெடியூஸ் பண்ணா அது டெப்ரிசியேஷன். டான்ஜிபிள் அசெட்ஸ்னா நீங்க பார்க்க முடியும், டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியும். ஒரு அசெட்ட கண்ணால பார்க்க முடியும், அத டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியும். ஆனா இன்டான்ஜிபிள் அசெட்ங்கிறது உங்களால பார்க்கவே முடியாது, ஃபீலும் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பேட்டன்ட், டிரேட் மார்க், காப்பிரைட், குட்வில் இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா அதுவும் ஒரு டைப் ஆஃப் அசெட் தான். காப்பி ரைட்ஸ்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஆனா அசெட் தான். ஆ? ஆனா இப்ப சொன்னீங்கல்ல, லேண்ட் வந்து டிப்ரிசியேட்டே ஆகவே ஆகாது. அது மோரோவர் ம். வந்து அப்ரிசியேட் தான் ஆகும்னு சொன்னீங்கல்ல. ம், ம், ம். பட் சில சிச்சுவேஷன்ல லேண்டோட அமௌண்ட்டுமே அதுக்கு வேல்யூமே கொஞ்சம் குறையும் இல்லண்ணா? ஆ அதோட வேல்யூ குறையும். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, டெப்ரிசியேஷனோட டெஃபனிஷன்லேருந்து அத தூக்குறாங்க. அவ்வளவுதான். அதுக்காக ஓகே. லேண்டோட அமௌண்ட் குறையவே அதோட மதிப்பு குறையவே குறையாதுன்னு அர்த்தம் கிடையாது. லேண்டுக்கு மட்டும் இவங்க டெப்ரிசியேஷனே போடாம வச்சிருக்காங்க. அதோட டெஃபனிஷன்லேருந்தே லேண்ட மட்டும் தூக்கியிருக்காங்க. ஓ ஓகேண்ணா. இப்ப வாங்குன அமௌண்ட்ட விட அது கம்மி ஆகாதா? ம். இப்ப லேண்ட் இன்னைக்கு நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சென்ட் இப்போ ரூ. 10,000க்கு வாங்குனீங்கன்னா, இன்னைக்கு அதோட ரேட் 1,00,000 2,00,000 போகும். 10,000க்கு கம்மி அதெல்லாம் போகவே நெறைய போகாது. ஏரியால ஓகே. இப்ப சில சர்டைன் ஏரியாஸ்லாம் இருக்கும்ல. அங்க ஆ. ரிசர்வ்டு ஏரியாவோ, ஏதாச்சும் ஒண்ணு அங்க அங்க மக்கள் அதிகமா பொழக்க முடியாத அளவுக்கு சில ஏரியாஸ் இருக்கும். சில ம். சில சென்ட் மாரி இருக்கும். அங்க ஆமா. வந்து வாங்குறதுக்கு சான்ஸ் மேபி கம்மி தான். மோரோவர் வாங்குறதுக்கு சான்ஸ் சேல் பண்ண கம்மியா இருந்தாலும், யாராச்சும் ஒருத்தர் வாங்குவாங்க. அவங்க ஆ. வாங்கும்போது நம்ம ரூ. 10,000க்கு வாங்குனோம்னா, நம்மளோட கம்மியா வாங்க மாட்டாங்க. ஒண்ணா அதே ரூ. 10,000க்கு வாங்குவாங்க. இல்லன்னா 10,000தோட கொஞ்சம் அதிகமா தான் வாங்குவாங்க. ஆனா 10,000த்துக்கு கம்மியா யாரும் வாங்க மாட்டாங்க. பாசிபிலிட்டி கம்மியாவே இருந்தா கூட, ம். அந்த அமௌண்ட் வந்து ஓகேண்ணா. குறையாது என்னைக்குமே. ஓகே, ஓகே. ம். ஸோ லேண்டுக்கு மட்டும் அப்படி ஒரு நேச்சர் இருக்கு. அது எப்பவுமே அது டெப்ரிசியபிள் அசெட்டே கிடையாதுங்கிறாங்க. ம். ஓகேண்ணா. வாங்க மாட்டாங்க. கண்டிப்பா யாருமே வாங்க மாட்டாங்க. ரிமோட் ஏரியாஸ், அர்பன் ஏரியா, ரூரல் ஏரியாஸ்லாம் போயிட்டீங்கன்னா, பெருசா யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா, அப்படியும் ஒரு சிலர் இருப்பாங்க. சொந்த வீடு நான் கண்டிப்பா சொந்தமா ஒரு இடம் எனக்குன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க. யாராச்சும் ஒருத்தராச்சும் வாங்குவாங்க. அந்த ஒருத்தருக்கும் நம்ம ரூ. 10,000க்கு வாங்கணும்னா, கண்டிப்பா ரூ. 10,000க்கு விப்போம். இல்லன்னா அதோட அதிகமா தான் விப்போம். கம்மியா யாருமே விக்க மாட்டாங்க. இப்போ இல்ல இது ஒண்ணு சடனா ஒரு யோசனை வந்துச்சு. இந்த ஜப்பான் இருக்குல்ல. ம். அங்க வந்து சில வில்லேஜஸ்ல வந்து ரொம்ப வாங்குன ரேட்டு கூட யாரும் வாங்காத அளவுக்கு நெறைய வில்லேஜஸ் வந்து அப்படியே அழிஞ்சு போற நிலைமைக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் ம். கேட்டேன். அந்த மாரி நம்ப இருக்க வாய்ப்பு இருக்கிறது இருக்குங்க. நம்ம இருக்கிறது இந்தியா. நம்மளோட இந்தியா இந்தியால
இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் படி டெப்ரிசியேஷன்ல லேண்டுங்கிற விஷயம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மேபி ஓகே. அது இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ல என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க நமக்கு இல்ல இல்ல தெரியாது. இந்தியாவே போதும். அதுதான் நமக்கு இந்தியாவே இப்படிதான் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே லேண்ட் ஓகே. வந்தா டெப்ரிசியேஷனுக்கு நீங்க சேர்க்காதீங்க அப்படின்னு ஒரு டெஃபினிஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஆ ஓகேண்ணா. ஸோ அமார்டைசேஷனுங்கிறது அதே மாதிரி தான். பேட்டன்ட், ட்ரேட்மார்க் இந்த மாதிரி இன்டான்ஜிபிள் அசட்ஸ்க்கு வந்து ஒரு அமௌண்ட் ரெடியூஸ் ஆயிட்டே வந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் அமார்டைசேஷன் அப்படிம்பாங்க. இதுவுமே உங்களுக்கு இண்டேஸ் உங்களுக்கு குரூப் 2 வந்துச்சா? இருந்துச்சுண்ணா. இண்டேஸ்ல இது படிச்சீங்களா? இன்டான்ஜிபிள் அசட்ஸ். ஆ இந்தியஸ்ல வந்து டீப்பால படிக்கல. இந்த ம். ஏஎஸ் இருக்குல்ல, ஏஎஸ் 1937, ம். 33 அதெல்லாம் சும்மா சாம்பிள் மட்டும் பார்த்தோம் அப்படி. ஓகே. அங்க வந்து கிளியரா டிஃபைன் பண்ணிருப்பாங்க. இதுக்கான சம்ஸும் குடுத்திருப்பாங்க. நமக்கு இப்ப டெப்ரிசியேஷன் படிக்கிறனால அமார்டைசேஷனுக்கு பெருசா சம்ஸ் இருக்காது. சும்மா ஒரு டெஃபினிஷன் மட்டும். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இன்டான்ஜிபிள் அசெட்டோட அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். அதுதான் அமார்டைசேஷன்ங்கிறாங்க. அடுத்து டெப்ரிசியேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. டெப்ரிசியேஷன்ங்கிறது என்னன்னா, வேல்யூ ஆஃப் வேஸ்டிங் அசெட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் குவாரி, மைன். இந்த கடல் குவாரி, மைன் கேஜிஎஃப் படம்லாம் பார்த்திருக்கீங்களா? நம்ம வந்து இந்த கோலு, மைன்ஸ் இதெல்லாமே எங்கருந்து வரும்னா, ஒரு லேண்ட நீங்க சுரண்ட சுரண்ட அதுலருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம். அப்படி நீங்க சுரண்டிட்டே இருந்தீங்கன்னா, அதுவும் கண்டிப்பா தேஞ்சுட்டே தானே போகுது. திருப்பி நீங்க லேண்ட் சுரண்ட சுரண்ட அதுலருந்து ஒரு ப்ராடக்ட் தான் வருமே தவிர, திருப்பி அந்த லேண்ட் குரோ ஆகாது. எனிவேஸ் அது ஒரு வேஸ்ட் தானே நமக்கு. ஆமாண்ணா. ஸோ அதுவும் ஒரு ரீசன் சொல்றாங்க. ஸோ டெப்ரிசியேஷனும் ஒரு ரீசன் தான். சும்மா டெர்ம்ஸ் மட்டும் குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நமக்கு மெயினா டெப்ரிசியேஷன் தான் தேவைப்படும். ஸோ டெப்ரிசியேஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். மெத்தட்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் டெப்ரிசியேஷன். அந்த டெப்ரிசியேஷன நம்ம எப்படி அக்கவுண்ட் பண்ண போறோம்? டெப்ரிசியேஷனுக்கு எப்படி ஜர்னல் நம்ம போட போறோம்? எப்படி லெட்ஜர் கிரியேட் பண்ணி டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட்ட எப்படி போடணும்? அந்த மாரி விஷயத்துக்கு இங்க குடுத்துருக்காங்க. 2 டைப்பா போடலாம். ஒண்ணு டெப்ரிசியேஷன் இஸ் சார்ஜ்டு டூ அசெட் அக்கவுண்ட். அதாவது டைரக்ட்டா அசெட் அக்கவுண்ட் கூடயே நீங்க போடலாம். இன்னொன்னு புரோவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். அதாவது டைரக்ட்டா அசெட் கூட மைனஸ் பண்ணாம, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு புரோவிஷனா சேர்த்து வச்சு, நீங்க அசெட்ட என்னைக்கு விக்கிறீங்களோ அன்னைக்கு போட்டுடலாம். சரி இப்ப எக்ஸாம்பிள், இப்ப மொத்தம் 3 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 இயர், 2ண்ட் இயர், 3rd இயர் 3 வருஷம் இருக்கு. இப்போ அசெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 3 லேக் இருக்கு. இங்கேயும் அதே தான் இருக்கும். இங்கேயும் அதே தான் இருக்கும். ஆனா, ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் மட்டும் புரோவிஷனா நம்ப கம்மி பண்ணிட்டே வருவோம். புரோவிஷன் சொல்லிட்டு நீங்க நார்மலா என்ன பண்ணுவீங்க? இந்த 3 லேக்க்கு 1 லேக் வந்து டெப்ரிசியேட் ஆயிருச்சு. அப்ப மீதி 2 இந்த மாரி தான் போடுவீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். அதாவது அசெட்லருந்து ஒரு அமௌண்ட்ட குறைச்சுட்டே வந்தா, அது ஃபர்ஸ்ட் மெத்தட். டெப்ரிசியேஷன் இஸ் சார்ஜ்டு. 2ண்ட் மெத்தட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1,00,000ங்கிறத இங்க மைனஸ் பண்ணாம இங்க போட்டுக்குவாங்க. இங்க 1,00,000 போட்டுக்குவாங்க. இங்க 1,00,000 போட்டுப்பாங்க. மொத்தமா அசெட்ட விக்கும்போது மட்டும் இந்த 3 இயர்ஸ்க்கான புரோவிஷன சேர்த்து வச்சு கடைசியா போடுவாங்க. இப்ப அசெட் வந்து ஒரு ரூ. 4,00,000க்கு விக்கிறான்னு வச்சுக்கோங்க. ரூ. 3,00,000 இருக்க அசெட்ட 4 லேக்க்கு விக்கிறான். அப்ப இதுக்கான டெப்ரிசியேஷன் என்ன போடுவீங்கன்னா, மொத்தமா நீங்க எப்ப விக்கிறீங்களோ அன்னைக்கு 3ன்னு போட்டு ரிமைனிங் 1ன்னு போடுவீங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, டெப்ரிசியேஷன் ஒவ்வொரு வருஷமா குறைச்சுக்கிட்டே வந்தாங்க. அசெட்ட கூட குறைச்சுட்டே வந்தாங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் மெத்தட். அத அப்ப குறைக்காம மொத்தமா சேர்த்து வச்சு, அந்த அசெட்ட என்னைக்கு நான் விக்கிறேனோ, அன்னைக்கு குறைச்சேன் அப்படின்னா, அதுக்கு பேரு புரோவிஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு ஜர்னல் என்ட்ரி எப்படி போடுவீங்கன்னா, டெப்ரிசியேஷன் டூ அசெட் அப்படின்னு போடணும். அதாவது ஏன் அப்படி போடுறோம்? நல்லா நோட் பண்ணி பாருங்க. அசெட்ங்கிறது என்ன பார்த்தோம்? அசெட்டுக்கு எப்போ டெபிட் போடுவோம்? எப்போ கிரெடிட் போடுவோம்? அசெட் வந்து பை பண்ணோம்னா டெபிட் போடுவோண்ணா. அசெட் நம்ம வந்து சேல் பண்ணோம்னா இல்ல அதுக்கு வந்து கிரெடிட் போடுவோண்ணா. ஆ அது ஓகே. இன்னொன்னு என்ன பார்த்தோம் நம்ம? இப்ப அசெட் இருக்கு அப்படின்னா, டெபிட், கிரெடிட். அசெட் இன்கிரீஸ் ஆச்சுன்னா டெபிட், அசெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்ன்னு பார்த்தோமா? ஆமாண்ணா. ஆ லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட், இன்கிரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்ன்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல டெப்ரிசியேஷன்ங்கிறது என்ன? ஒரு அசெட்ட குறைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் டெப்ரிசியேஷன். 3ங்கிறது இப்போ 1 கம்மியாகி 2ன்னு வந்துருச்சு. அசெட் 3ஆ இருந்து 2ஆ கம்மியாயிருச்சு. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அசெட்ட? கிரெடிட் பண்ணுவோண்ணா. அததான் இங்க பண்ணியிருக்காங்க. டூ அசெட்.
என் அசெட் 3 லட்சம் இருந்துச்சு, இப்ப 2 லட்சத்துக்கு வந்துருச்சு. என் அசெட் குறைஞ்சிருச்சு. அசெட் கம்மியாச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? கிரெடிட் பண்ணுவேன். ஸோ டெப்ரிசியேஷன் டூ அசெட் அப்படின்னு போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா, பி&எல் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இந்த அமௌண்ட்ட. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டெப்ரிசியேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த டெப்ரிசியேஷன் நீங்க எதுக்காக கண்டுபிடிச்சீங்க? பி&எல் அக்கவுண்ட்க்கு டெபிட் சைடு நான் டூ டெப்ரிசியேஷன் அப்படின்னு இந்த எக்ஸ்பென்ஸ நான் போடணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் டெப்ரிசியேஷன் வந்ததுக்கான ஒரு என்ட்ரி போடுவீங்க. அது பி&எல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இன்னொரு என்ட்ரி போடுவீங்க. இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரின்னு ஒண்ணு பார்த்தோம். ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேரு ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. இப்போ அசெட்ல இருந்து இத பி&எல் அக்கவுண்ட்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஸோ அதனால நான் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடுவேன். இப்போ இந்த டெப்ரிசியேஷன்ங்கிறது 2 இடத்துக்கு அஃபெக்ட் ஆகும். பி&எல்லையும் அஃபெக்ட் ஆகும், பேலன்ஸ் ஷீட்லயும் அஃபெக்ட் ஆகும். எப்படின்னா, பி&எல் அக்கவுண்ட்க்கு நான் என்ன பண்ணுவேன்? டூ டெப்ரிசியேஷன் போட்டு 1 லேக் நான் காட்டுவேன். பேலன்ஸ் ஷீட்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட அசெட் 3 லேக்கா இருக்கு. மைனஸ் டெப்ரிசியேஷன் இந்த 1 லேக். அப்ப ரிமைனிங் 2ன்னு நான் காட்ட போறேன். ஸோ டெப்ரிசியேஷன்ங்கிறது 2 இடத்துக்கு அஃபெக்ட் பண்ணும். ஒண்ணு பி&எல், இன்னொன்னு பேலன்ஸ் ஷீட். அப்ப 2 என்ட்ரி நான் போடணும். இதுக்கான என்ட்ரி நான் போட்டுட்டேன். அசெட் குறையறதுக்கான என்ட்ரி நான் இங்க போட்டுட்டேன். டெப்ரிசியேஷன் டூ அசெட்ன்னு. அப்போ பி&எல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு இல்லையா? அப்ப இதுக்கு நான் ஒரு என்ட்ரி போடணுமா? பி&எல் டூ டெப்ரிசியேஷன் அப்படின்னு நான் இன்னொரு என்ட்ரியும் போட்டுப்பேன். இதுதான் பேசிக் ஜர்னல் என்ட்ரி. ஒரு டெப்ரிசியேஷனுக்கு நீங்க ஜர்னல் போடணும்னா இப்படிதான் போடணும். ஃபர்ஸ்ட் மெத்தட் படி. ஓகேவா? ஓகேண்ணா. ம். இப்போ செகண்ட் மெத்தடுக்கு எப்படி ஜர்னல் போடணும்? ப்ரொவிஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன். ப்ரொவிஷன்ங்கிற வார்த்தை வந்தாலே அது ஒரு லயபிலிட்டி. அதாவது நான் இங்க என்ன சொன்னேன்? அசெட் வந்து கம்மியாச்சுன்னா கிரெடிட் பண்ணணும்னு நான் சொன்னேன். இப்ப இவங்க என்ன செகண்ட் மெத்தடுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு தேவை ஒரு கிரெடிட். அசெட் கம்மியானா கிரெடிட் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். அந்த அசெட்ட நான் குறைக்காம என்னோட லயபிலிட்டிய நான் இன்கிரீஸ் பண்ணிவிடுறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அசெட் கம்மியானாலும் அது கிரெடிட் தான். லயபிலிட்டி இன்கிரீஸ் ஆனாலும் அது கிரெடிட் தான். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நான் என் அசெட்ட குறைக்கிறேன். 2வது மெத்தட்ல நான் லயபிலிட்டி தூக்கி விடுறேன். எனிவேஸ் எனக்கு ஒரு கிரெடிட் வந்தா போதும். டெப்ரிசியேஷன்ங்கிறது அப்படியே தான் இருக்கும். மெத்தட் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு அசெட்ட கம்மி பண்ணோம். அதனால கிரெடிட் பண்ணோம். 2வது எனக்கு அப்படி வேண்டாம்ப்பா. அசெட்டவே நான் குறைக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு கிரெடிட் சைடு ஏதாவது ஒண்ணு வேணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? லயபிலிட்டி தூக்கி விடணும். ஒரு லயபிலிட்டி இன்கிரீஸ் ஆனாலும் கிரெடிட் தானே. அப்போ புதுசா ஒரு லயபிலிட்டி நான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு பேரு தான் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். இல்லாத ஒரு விஷயத்த நான் புதுசா கிரியேட் பண்றேன். எனக்கு தேவை கிரெடிட் சைடு ஏதாவது ஒண்ணு வரணும். அது அசெட் குறைஞ்சாலும் சரி, லயபிலிட்டி இன்கிரீஸ் ஆனாலும் சரி. 2மே கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்ட போகுது. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல அசெட்ட குறைச்சுக்கோங்கிறான். 2வது மெத்தட்ல நீ புதுசா ஒரு லயபிலிட்டி இன்கிரீஸ் பண்ணுங்கிறான். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்ங்கிறது நம்ம ஒரு லயபிலிட்டியா கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த ஒரு என்ட்ரி மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். மீதி பி&எல் டூ டெப்ரிசியேஷன் அப்படியே தான் இருக்கும். ஓகேண்ணா. ஸோ இதுதான் பேசிக்ஸ். இதுக்கப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் டெப்ரிசியேஷன். நம்ம அந்த 1 லட்சம்ங்கிறத கண்டுபிடிச்சோமா? எப்படி கண்டுபிடிச்சோம்? 3 லேக் டிவைடட் பை லைஃப் ஆஃப் தி அசெட் 3ன்னு போட்டு கண்டுபிடிச்சோம். போட்டா 1 லேக்ன்னு வரும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் தான் இது. இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடா இருக்கும். இந்த ஒவ்வொரு மெத்தடுக்கும் எப்படி சம் போடுவோங்கிறத நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். டைம் 8:06 ஆயிடுச்சு. இப்போதைக்கு இதுவே போதும் உங்களுக்கு. பிஆர்எஸ் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ட்ரையல் பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. டெப்ரிசியேஷன்னா என்னன்னு ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துருக்கேன். சம்ஸ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.